நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. I welcome you all and media people, press and all the artists, director, and I'm representing my friend producer Suresh Subramani. He is not here, he is in US. ஸோ எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எப்படி வந்திருக்குன்ட்டு. டெஃபினட்டாக ஃபுல் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். And we all have done, put in a lot of effort, and thanks to director, music director, and all the artists, leading artists, Saranya madam, Charlie sir, and I enjoyed really working with everyone. I have done a small role as a heroine's father character. Super sir. And thanks to Raghav. என்னை பேசவே விடலை, டைலாக்கே கொடுக்கல எனக்கு. ப்ரொடியூசர் சொன்னார், வேணாம் பண்ணாதீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, இந்த கேரக்டர் வேணான்னாரு. ராகவ் தான் இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு தான் அந்த கேரக்டர் சூட் ஆகும் அப்படின்ட்டு பண்ண வச்சுட்டாரு. பட் இட் ஹஸ் ரியலி கம் அவுட் வெல். அண்ட் ஈபி கூட பாரதி கூட சொல்லிட்டு இருந்தார், சார் எல்லாமே உங்கள் கேரக்டர் தான் சொல்கிறாங்க, ஏன்னா பேசவே இல்லை, நீங்கள் பேசியிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது அப்படின்ட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ரியலி இட் ஹஸ் கம் அவுட் வெல் and we are releasing at the right time, and request everybody to come to the theater and watch it and make it a success. Thank you. எது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா இல்லை என்ன சார் பண்ணிருக்கிறீங்க? அங்கே என் கேரக்டரே அப்படி தான், அதில் வந்து ஃபுல் டைம் ரீல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் என் கேரக்டர். அதுதான் உங்கள் கேரக்டர். தட்ஸ் மை கேரக்டர். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் வந்து எங்கள் கூடயே இருந்தீங்கன்னா நல்லா வந்திருந்தா ஆல் கிரெடிட் கோஸ் டு ராகவ். டெஃபினட்டா சார், கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார். அண்ட் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் எல்லாருக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மியூசிக் ரைட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது இல்லையா? ஸோ அடுத்ததாக யாரை கூப்பிட போறேன்னு எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ், தெகுடி, சேதுபதி, தேவராட்டம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் போன்ற திரைப்படங்களுடைய இசையமைப்பாளர் மோஸ்ட் ஃபேவரட் நிவாஸ் கே பிரசன்னா அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. I'm standing here with so much gratitude and okay. என்ன ஓரமாக போக சொல்கிறீங்களா? ஸோ எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும், டு த ப்ரெஸ், டு த டிக்னிட்டரிஸ் ஹியர், டு ஆல் த ஆக்டர்ஸ், கோ-ஆக்டர்ஸ், எவ்ரிபடி, எல்லோருக்கும் வணக்கம். பண்பட்ட ஜாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். இது வந்து என்னென்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் தான் சுரேஷ். நோ ஹீ இஸ் இன் LA, தூங்கிட்டு இருப்பார் இப்போது பேசிக்கலி அங்கே. ஸோ அவர் ஒரு நாள் வந்து நானும் அவரும் வி வென்ட் ஃபார் அ டீ. அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ராஜுன்னு ஒருத்தரை பார்த்தேன், பயங்கர ஒரு எனர்ஜி இருக்குது, பயங்கர ஒரு ஸ்பார்க் இருக்குது, அவர் வந்து நம்ம இந்த படத்துக்கு எப்படியாவது இது பண்ணணும்னு அவர் தான் சொன்னார். ஸோ அப்படி தான் அந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. அப்புறம் ராகவ் கேம் இன். இந்த ஒரு ஜேர்னி வந்து வெரி பர்சனல் ஃபார் மீ, பிகாஸ் அது ஒரு மோர் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. ஆக்சுவலி நிறையா விஷயங்கள் அடிக்கடி சண்டை போட்டுப்போம், இது பண்ணிப்போம், எல்லாமே இருந்தது. ஸோ அட் த எண்ட் வந்து வி ஹவ் கம் அப் வித் அ குட் ஃபிலிம். எஸ்டர்டே வி ஹேட் அ ப்ரீமியர். அப்போது வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வி ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் ஹியர் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம் ஆக்சுவலி. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை டைரக்டர் ராகவ். ராகவ், தேங்க்யூ. இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து மோர் ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. நம்ம ஒர்க்கை தாண்டி நிறையா ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசி தான் மியூசிக்கை நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து வெரி வெரி கிளாட், லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களுடைய. ஏன்னா ராகவ் வந்து நான் நிறையா ரைட்டர்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டரில் நலன் குமாரசுவாமி சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரைட்டிங்கில் வந்து வெரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சன் வந்து ராகவ். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் மோர் ஃப்ரம் ஹிம் இன் திஸ் அப்கமிங் ஃபிலிம்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராகவ். அண்ட் ராஜு, மை ஆக்டர், ஃபஸ்ட் டைம் அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நான் ஒரு கால் பண்ணி சொன்னேன், ராஜு நீங்கள் வந்து பெருசாக வருவீங்க, ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அவர் நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். நேற்று படம் பார்த்து எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் நம்பினார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜு, யூ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர் அண்ட் ஐ சி தட். ஸோ டு மை சிங்கர்ஸ், டு சோனி மியூசிக், தேங்க்ஸ் ஃபார் பையிங் திஸ் ஆல்பம். அண்ட் டு ஆல் மை co-actors, like to the co-actors ஆத்யா, பாவ்யா, எல்லோருக்கும், பப்பு, எல்லோருக்கும், சார்லி சார். சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். நான் வந்து இதுக்காக நான் சொல்லலை, உங்களோட பெரிய ஃபேன் சார்.
ஸோ இட்ஸ் குட் டு see you the same film working with you. So thank you so much for the opportunity. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு, நீங்கள் 3 பாட்டு பார்த்துருக்கீங்க, இன்னும் 2 சாங் இருக்குது. அப்புறம் இதில் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் லிரிசிஸ்ட்டாக இந்த படத்தில் தான் எழுதியிருக்காரு, 2 பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ கார்த்திக் நேதா, சரஸ்வதி மேனன், எம்கே பாலாஜி இவங்கெல்லாம் என்னோட லிரிசிஸ்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஆல்பம் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஸோ நீங்கள் எப்பயுமே ரொம்ப சூஸியான ஃபிலிம்ஸ் தான் பண்ணுறீங்க இல்லையா? ரொம்ப சூஸ் பண்ணி தான் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க. அந்த வகையில் பன் பட்டர் ஜாம் எதனால் உங்களை வந்து ஈர்த்துச்சு அண்ட் எதனால் இதை பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? பன் பட்டர் ஜாம் ஃபர்ஸ்ட் விஷயம், முக்கியமான விஷயம் வந்து சுரேஷ் அஃப்கோர்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே, முன்னாடியே ஒர்க் பண்ணுறது, ப்ளஸ் ராகவ் வந்து ஒரு ஸ்டோரி, அவரோட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே ஒரு கனெக்ஷன், ஒரு நல்ல ஒரு சாங் வரும். அந்த படத்தோட ஸ்கிரிப்டும் சரி, த ஹோல் எவ்ரிதிங் வாஸ் வெரி வெரி ஃப்ரெஷ். ஸோ அதனால் அண்ட் அதே மாதிரி 5 பாடல்களில் உங்களுக்கு நிறைய ஃபேவரட்டான பாடல் இருக்கும். கண்டிப்பாக காஜுமா பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்தோம் அதை லைவாகவே. ஸோ அதில் வந்து ஒரு பாடல்கள் நீங்கள் வரிகள் பாடினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம். காஜுமா பாடல தியா சாங் வேணும் அப்படின்னு இங்கே எழுதி கொடுத்துருக்காங்க சார். சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்கள் பாடின பாடல் ஓகே ஷூர். ஸோ அதுலேருந்து இந்த படம் எந்த வகையில் வந்து மாறுபடுது? இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமானது. பிகாஸ் நிறைய இடத்துல நான் மியூசிக் வாசிக்கணும்னு நினச்சாலும் ராகவ் இல்லை, நீ வாசிக்காதீங்க. ஸோ பிகாஸ் அவரோட ரைட்டிங்கும் அவரோட ஸ்க்ரீனில் சொன்ன விஷயங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால மியூசிக் அங்கங்கே தேவைப்பட்டது. ஸோ இந்த படத்துலேருந்து நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிஜிஎம் வந்து ஒரு நியூ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் அண்ட் ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக பாடினீங்க. அண்ட் இன்னும் பல மேடைகளில் நீங்கள் இன்னும் நிறைய பாடல்கள் பாடி நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ லாட். தேங்க்யூ வெரி மச். பன் பட்டர் ஜாம் திரைப்படத்துடைய ஸ்பெஷல் ஷோ நேற்று வந்து பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் குருசாமி விவேகானந்தன் அவர்கள். ஸோ அவர் தான் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சி, மதுரை அண்ட் கோயம்புத்தூர், கேரளாலையும் இந்த திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்க போறாரு. அவரை நான் மேடை கலைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பன் பட்டர் ஜாம் ட்ரெய்லர் லான்ச், எல்லோரும் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தை பார்த்தேன், மாறன் எல்லாம் படம் பார்த்தோம். நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு படம் பண்ணேன், புதிய பாதைன்னு ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட்டு அதில் பார்த்தபோது பார்த்திபன் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் தட் பன் பட்டர் ஜாமில் ராஜு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ராஜு வந்து இண்டஸ்ட்ரிக்கு அடுத்து ஒரு ஹீரோ ரெடியாக இருக்கிறார். நிறைய படங்கள் அவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதே மாதிரி டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதேமாதிரி புதிய பாதையில் டைரக்ஷன் வந்து பார்த்திபன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து அந்த படத்தை அந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். அது மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ராகவ். இன்ச் பை இன்ச்சு இந்த படத்தை வந்து ரசிக்கலாம். அவர் எடுத்துக்கிட்ட மேட்ரு லவ் மேட்டராக இருந்தாலும் கூட அதோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அது மாதிரி எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணியிருந்தார். பண்ண உடனே நான் இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் அந்த படத்தை பண்ணேன். யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணல, இஷ்டப்பட்டு நான் பண்ணேன். ஸோ தமிழ்நாடு கேரளா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அது மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர், சார்லி சார், சரண்யா மேம், தேவதர்ஷினி மேம் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நியூ ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க இதில். அவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டி போடுற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமான தருணம். இந்த படம் வெற்றியடைன்னு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். குமாரா காஷ்மோரா படங்களின் இயக்குனர் கோகுல் அவர்களை மேடை கலைக்கிறேன். We welcome you, sir. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று அந்த படம் பார்த்தேன்.
ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா மிஸ்டர் சுரேஷ் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவர் வந்து இந்த படம் பார்க்க கூப்பிட்ட போது நான் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு நியூ கம்மர் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது ராஜுவை தெரியும், பட் அவர் எப்படி பண்ணியிருப்பார்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது ஓவர் எக்ஸைட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த படம். ஏன்னா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் லேட் இந்த டிக்கெட்டில் சொல்கிறேன் யாரும் பண்ணல. ஏன்னா இது பாராட்டியே ஆகணும். நான் சொல்கிறது இந்த 10 இயர்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி யாரும் இப்போ ஃபஸ்ட் ஃபிலிமில் சொல்கிறேன், முதல் படத்தில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈ ஸ்டோல் த ஷோ ரைட் ஃப்ரம் த பிகினிங். எல்லா சீனுமே அவர் ஹோல்டு பண்ணியிருக்காரு. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க கூட நடிக்கிறது யாருன்னா சரண்யமம், சார்லி சார்லாம் வச்சு நடிக்க வரணுன்றதே கஷ்டம், கொன்றுவாங்க இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அவர் ஸ்டீல் த ஷோ. அது ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டார். இப்போ பெரிய பெரிய சீன்லாம் வந்து எவ்வளோ டப்பிங்கில் எவ்வளோ மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது சாதாரண விஷயம் இல்லை. அண்டு கண்டிப்பாக இஸ் அன் ஆக்டர் ஃபார் த ஃப்யூச்சர், அதில் எனக்கு டவுட்டே இல்லை. நீங்கள் வந்து போக போக தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு சீன் மட்டும் இவங்க ஸ்டீக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த சீன்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் பண்ணிக்கிறேன். ஈவன் எமோஷ்னல் சீன்ஸ் ஆல்சோ ஈ ஹோல்ட் இட் ரியலி வெல். ஸோ அதனால் எனக்கு ராஜு வந்து எனக்கு பிகம் வெரி ஸ்பெஷல் ஆஃப்டர் சீயிங் திஸ் மூவி. எனக்கு அதுக்கு முன்னாடி ராஜு, இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜுவை தெரியாது, பட் பார்த்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் தினமும் பேசிகிட்டு இருக்கேன் ராஜு கூட. an actor to watch for future. நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல டைரக்டர்ஸ் அமைஞ்சு ராஜு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடம் போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன். வாழ்த்துக்கள் ராஜு. இந்த மாதிரி சின்ன படங்கள் பண்ணும்போது எப்போவுமே வந்து எல்லா டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் தான் ஹீரோ. ஏன்னா அப்படி ஒரு படம் ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டா மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஓடிடி உடனே படம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு வியாபாரம் கிடையாது. ஸோ ஓடிடியில் வந்து இப்போ முதல்லாம் படம் எடுத்துகிட்டே இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. படம் எடுத்து முடித்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிஸ்க் அவருக்கு ஃபுல் ரிஸ்க்கும் ப்ரொடியூசர் மேலே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு எப்போவுமே ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பார். ஸோ அந்த வகையில் சுரேஷ் வந்து இந்த படத்தை எடுத்ததுக்கே ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இது மாதிரி, ஏன்னா யூஎஸ்லேருந்து போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. அதுக்கு இங்கே 4 லேண்டு வாங்கி போட்டாலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுன்னு இருக்கலாம். பட் அதை விட அவரோட பேஷனுக்காக அவர் பண்ணுறது வந்து அவரை பாராட்டி ஆகணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா வந்து இப்போ பாடும்போதே இந்த முத்தமொழி சாங்கில் சின்மயி என்ன ஒரு ஸ்கோர் பண்ணாங்களோ அந்த மாதிரி இருந்தது நீங்கள் பாடினது. இது எத்தனை பேருக்கு போய் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு தெரில. சேர்த்திங்கன்னா சந்தோஷம் அந்த யூடியூப்பில். ஏன்னா ஹஸ் டன் ரியலி வெல். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தில் எவ்வளோ ஒரு கூடவே வருது கதையோடு. அப்படி எல்லா கேரக்டருக்கும் அப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு உங்களால். ஸோ நீங்கள் வந்து ஐ திங்க் யூ டிசர்வ் மச் மோர் பெட்டர் பிரேக். ஐ திங்க் ஐ ஹோப் யூ வில் கோ ஃபார் பிளேசஸ். அண்டு ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்களன்ற மாதிரி 2 பேருமே நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 பேருமே, அதாவது நீங்கள் டெபுட்டா இது படம். ஸோ அந்த 2 பேருமே அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். ஸோ ஐ விஷ் யூ குட் லக். உங்கள் 2 பேருக்கும் குட் லக். அண்ட் சரண்யா மேம், நான் ஏற்கனவே அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் அவங்க எப்படி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்கன்னு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு குழந்த மாதிரி கேட்பாங்க டேரக்டர் சொல்கிறது. ஒரு டேரக்டரோட டிலைட் அவங்க. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஐம் சீயிங் யூ. ஐ திங்க் நாங்கள் ஜுங்காவில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன் அவங்கள. அவங்க வந்து ஒரு ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்கள இந்த படத்தில் பார்க்கும்போது அது இந்த அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க படத்தில் அவங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் மேம். சார்லி சாரும் நானும் இது வரையும் ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ண மாதிரி நாங்கள் அவ்வளோ பேசிட்டோம். ஒர்க் பண்ணவங்களோட பேசுகிறத விட அவர்கிட்ட அதிகமாக பேசியிருக்கேன். அதனால் ஐ எம் வில்லிங் டு ஒர்க் வித் யூ சூன் சார். யூ ஆல்வேஸ் எக்ஸல். ஏன்னா உங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். நிச்சயம் இந்த படம் வந்து இன்னும் கூட பேசப்படும் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தை வந்து நான் பார்க்க சொன்னது, இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தை பேச வச்சது யாருன்னா வந்து சதீஷ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சதீஷ்க்கு ஒரு ஆளை பிடிச்சிச்சுன்னா போதும், அவ்வளோதான். அவனை கொண்டு போய் மேடையில் ஏற்றி நின்று பார்க்காம விட மாட்டார் அவர். அந்த மாதிரி கேரக்டர் சதீஷ்.
சதீஷ் வந்து ராகவை பற்றி என்கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த படம்லாம் எடுக்கிறதுல இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தார், அதுக்கு முன்னாடி அவர் பேசிகிட்டு இருக்கார். அப்போ அவர் ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்டே என்கிட்ட அவ்வளோ சொல்லிட்டு இருப்பார் அவர். ஸோ சதீஷ் ஒரு மெயின் ரீசன், இஸ் லைக் எ கிங் மேக்கர் சதீஷ். ஏன்னா அவன் எல்லா படத்துலேயும் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுற ஒரு ஆள். ஸோ சதீஷால் எவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ, என் லோகேஷ் கனகராஜ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சதீஷ். ஸோ எழுந்து நில்டா பார்க்கட்டும் எல்லோரும். நீ வந்து நிறைய பேர் அது தெரியாமையே போயிடும், ஏன்னா பிகைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கும்போது தெரியாது யாரால நம்ம வந்தோன்றது. சில டைம் யாருன்னா சொன்னால் தான் புரியும். யூ ஆல்வேஸ் ஸ்டுட் டால் ஃபார் த எனி ஆக்டர்ஸ், எனி டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறதுல நம்ம கிங். அவன் எப்போவுமே கிளக்குவான், சூப்பர்டா. அண்டு ராகவ் லாஸ்ட்டாக வரேன், தப்பாக நினைக்காது, ஏன்னா நான் பர்பஸாக தான் அப்படி வரேன். ஏன்னா ராகவ் வந்து ஒரு ஃபைனஸ்ட் ரைட்டர். ஏன்னா எனக்கு டிஸ்கஷன்லாம் வந்திருக்கார் அவருக்கு முன்னாடி. அவர் ரைட்டிங் எனக்கு பொதுவாக பிடிக்கும். நானே ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு சீன் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்பேன், ராகவ் இந்த சீனில் என்ன ஒரு ஐடியா கூட ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ராகவோட ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 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 அந்த ஒரு சீன் வரும்போது அதோட ஒரு கான்செப்ட் எடுத்து அது நார்மல் சீனாக டெலிவரி ஆகுது. இந்த படத்தில் வந்து நிறைய லைன்ஸ் நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், இதனால் ஆசைக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். லவ் இஸ் மை ஒன்லி பாலிடிக்ஸ்னு ஒரு 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 டேங்க்கில் எழுதியிருக்கும். டேங்க் அது ரூம் வால், அந்த வாலில் வந்து எழுதியிருக்கோம். அதுலேருந்து இந்த லவ் இஸ் மை ஒன்லி பாலிடிக்ஸில் ஆரம்பித்து நிறைய டைலாக் நான் சொன்னேன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த கிக் போயிடும். ஸோ அதனால் அது ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்குது இந்த படத்தில். எல்லாமே வந்து அட ஆமாம்ல அப்படின்னு சொல்கிற லைன்ஸ். அதனால் வந்து ராகவ் வந்து இந்த படத்தில் எக்ஸிக்யூஷன்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. த வே அவர் எல்லார்கிட்டையும் ஆக்டர்ஸ்ட்டை வந்து வேலை வாங்கின விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் யாருக்கு ஜெயிக்குதோ இல்லையோ ராகவுக்காக இந்த படம் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் எனக்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு எல்லாமே தெரியும். அதனால் இந்த படம் ராகவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக அமையணும். அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துடுங்க. ஏன்னா இந்த படம் வந்து டெக்னிக்கலாகவோ ஒரு க்ரியேட்டிவ் சைட்லேயும் எந்த தப்புமே பண்ண வாய்ப்பு இல்லை. இது வந்து போய் சேர்கிற இடத்துல கரெக்டாக சேர்ந்துட்டா போதும், கண்டிப்பாக இந்த படம் பேசப்படும். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி சாரி உங்களை மறந்துட்டேன், பப்புவா நீங்கள் ஏ கேஷ், அதான் ஆகாஷ் அவர் பேர், இந்த கதையில் வர கேரக்டர் பேர். அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஏன்னா அது அழகாக அந்த ரெண்டு பேருக்குமே, ஏன்னா ராஜு கூட ஈஸியாக பண்ண முடியாது, சீன் பை சீன் தூக்கி சாப்பிட்டுருக்கேன் எல்லாரையும். ஸோ அதனால் வந்து ராஜுவை மேட்ச் பண்ணுறது அவ்வளோ டஃப். அது ராஜு உன்னை பற்றி நிறைய சொல்லணும். நான் என்னென்னா அந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் சொல்லலான்னு தோணுது. ஏன்னா இப்போ எது சொன்னாலும் நம்மளை பிரச்சனைக்கு உள்ளாக்கிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக டீல் பண்ணுறது பெட்டர் தோணுது. என்ன பேச்சு பேசினானுங்க அப்படின்னு நம்ம வேலை, நம்ம நம்பிக்கை இருக்குது நமக்கு, நம்ம கண்டிப்பாக அப்புறம் பேசுவோம். ஏன்னா அது பேசணும்னு ஆசை, நிறைய சொல்லணும்னு ஆசை. பட் அவங்க போய் பார்க்கட்டும். ஏன்னா இப்போ எனக்கு மட்டும் தோண போகுது, எல்லாருக்கும் தான் தோண போகுது. நானும் ஆடியன்ஸ் மாதிரி தானே பார்த்தேன். அதனால் நிச்சயம் எல்லாருமே இந்த டீமில் பேசப்படுவாங்க. யாரையாவது மறந்துட்டேன்னா ஜான்சன் சார் இருக்கார். ஸோ கண்டிப்பாக எல்லோரையும் ஹெல்ப் பண்ணுவார். நீ என்ன இப்படி இருக்க, இப்போ தான் நல்லா சொன்னவொன்னு, ரொம்ப நல்லா சார் உங்கள் ஒர்க். சினிமாட்டோகிராஃபி இஸ் வெரி குட். எப்போவுமே சினிமாட்டோகிராஃபி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் நான். சாரி என்னை மன்னிச்சிடுங்க. கண்ணில் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் நான், அதில் மிஸ் ஆகிட்டீங்க. அண்ட் எடிட்டிங் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ ஒரு வெர்ஷன் பார்க்கும்போது எடிட்டர் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கிறது தெரிஞ்சது. ஏன்னா எது தேவையோ, ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது, பட் லென்த்தாக இருக்கும்போது நல்லா இருந்தாலுமே அது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்கும். அதனால் அது எதை எடுக்கணும் எதை வைக்கணுன்றது எடிட்டரோட சாய்ஸ் அது. ஸோ அதனால் அது அவருடைய ஒர்க் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹோல் டீமே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் டீம். ஏன்னா இந்த டீம் வந்து இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த டீம் வந்து எல்லாருமே ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தோஸ் லவ்லி வேர்ட்ஸ். தேங்க்யூ சார். காணுமோட கோ ப்ரொடியூசர். இவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே செம்ம ஹிட்டாக இருக்குது. அந்த வரிசையில் பன் பட்டர் ஜாமும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வுட் லைக் டு வெல்கம் சினிமாவாலா சதீஷ் அவர்கள், இந்த படத்துடைய ப்ராஜெக்ட் டிசைனர். வெல்கம் சார். வணக்கம். ஹலோ.
எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் எனக்கு. சுரேஷ் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு மோர் தென் ஒரு 1.5 வருஷமாக நானும் சுரேஷும் ஒரு கான்வர்சேஷனில் எப்போவுமே இருப்போம். ஏன்னா சுரேஷ் ஒரு படம் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலான்ட்டு நிறைய டாபிக் போச்சு. அந்த ஜானர் பண்ணலாம், இந்த ஜானர் பண்ணலாம், இந்த டைரக்டரு, நிறைய சாய்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆனார். சுரேஷ் ஒரு நாள் இந்த ஐடியாவை எனக்கு சொல்லியிருந்தார். இது அவரோட கதை, அந்த லைன் மட்டும் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு ஒரு ரைட்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ எனக்கு இமிடியேட்டாக ராகவ் மைனர். ராகவ் ஒரு நல்ல ரைட்டர். இதுக்கு முன்னாடி சிவி குமாரோட ஒரு படம் பண்ணியிருக்காரு, காலங்களில் அவள் வசந்தம்னு. அந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இமிடியேட்டாக நான் ராகவ் தான் நான் சூஸ் பண்ணேன். ராகவ் ரைட்டராக தான் உள்ளே வந்தார் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபுல் கதையும் எழுதி ராகவ் முடிச்சிட்டா போல். முடிச்சுட்டு ஒரு நரேஷன் ஒரு நாள் கொடுத்தாரு. அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு டேரக்டர் யார் போகலாம் அப்படின்னோடனே அப்போ நான் சுரேஷ் கிட்ட சொன்னேன், இருக்குங்க அவரே இவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு, ஸோ ராகவே பண்ணட்டும் அதுன்னு. ஓகே ஷுவராக, கண்டிப்பாக ராகவ் நல்லா பண்ண போல அப்படின்னு அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க. இல்லைன்னா யூஎஸ்லேருந்து ஃப்ளைட்டு போட்டு என்னை அவர் கேள்வி கேட்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம், ஹில்லேரியஸாக வந்திருக்கு படம், ஃபன், அவுட் அண்ட் அவுட் ஃபன்னு, ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு. சூப்பர் ராகவ். அண்டு இதை நம்பி இந்த இவ்வளோ பெரிய பணத்தை போட்டு எடுத்த சுரேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுசு, நிவாஸை தவிர எல்லாருமே ஆப்வியஸ்லி சரண்யம், சார்லி சார்லாம் இருக்கீங்க. உங்களை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு பணத்தை போட்டு நான் படத்தை எடுத்துருக்காரு. படமும் நல்லா வந்திருக்கு. அது இன்னைக்கு குருஜோதி சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நான் இந்த படம் பார்த்தேன் பிடிச்சிருந்தது, இது கம்ப்ளீட்டாக என்னோட கால் தான் அப்படின்னு சொன்னீங்களா. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக உங்களை மாதிரி உங்கள் மனசுக்கே இந்த படம் நல்லா போகணும் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்டு மியூசிக் நிவாஸு சூப்பராக போட்டுட்டோம், பிச்சுட்டேன். நான் இப்போ சொன்னாலே கலாய்க்காதீங்கன்னுவான், உண்மையிலேயே நல்லா போட்டிருக்கேன், நான் கலாய்க்கல. ஓகே. அண்டு விஜய் பப்புவாக இருக்கட்டும், மைக்கேலாக இருக்கட்டும், பவ்யா, ஆதியா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு சரண்யா மேம் சொல்லவே வேணாம், நான் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்கள் காம்பினேஷனும் சார்லி சார் காம்பினேஷனும் அமேசிங். அப்புறம் டிடி மேமும் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் கேரக்டர் ரொம்ப பேசப்படும். இவர் படத்தை ஃபுல்லாக பேசலை, ஆனால் இவர் கேரக்டர் பேசப்படும். இவரும் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படம் நடக்குது. ஏன்னா சுரேஷோட ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ சார். யூஸ்வலாக நான் வரும்போது கூட ஒரு 2-3 பேர் என்ன பட்ஜெட்டில் இந்த படம் பண்ணீங்க, என்ன பட்ஜெட்டில் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், சின்ன படம் பெரிய படம்னு ஒரு படமே கிடையாது. ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே சின்ன படம் தான். ரிலீஸ் அன்றைக்கி நீங்கள் பார்த்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களா, அங்கே தான் அந்த படம் பெரிய படமாகுது. டெஃபினட்டாக இந்த படம் அந்த வரிசையில் சேரும். நீங்கள் எந்த மைண்டில் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. அதுதான் இந்த படத்தோட டேக்லைனு. இந்த படம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ, நான் ரொம்ப ஒரு டஃப் ஃபேஸில் இருந்தேன். நான் என்னடா நடுவில் எதுவுமே பண்ணலையே, நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கே ரொம்ப ஸ்டேலான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த டைமில் சரி ஓகே நம்ம உட்காரக்கூடாது, இன்னொன்று பண்ணணும். ஸோ அந்த டைமில் சுரேஷ் என்னை நம்பி இந்த படத்தை, சரி சதீஷ் உன்னை ட்ரஸ்ட் பண்ணி நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தை கொடுத்தாரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிமு. ப்ளஸ் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்தது ரொம்ப முக்கியமான பங்கு இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாரதி அண்ணன். நீங்கள் இல்லைன்னா உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ தூரத்துக்கு இந்த படம் வந்திருக்காரு. இஸ் அ சாம்பியன். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிரு. ஸோ சில நல்ல மனிதர்கள், நல்ல படங்கள் ஒரு ஹோப் கொடுக்கும்ல, அந்த மாதிரி இங்கே இருக்க சில நல்ல மனிதர்கள் எனக்கு நிறைய ஹோப் கொடுப்பாங்க, என்னை இன்னும் நிறைய ஓட வைப்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் எனக்கு நிறைய ஹோப் கொடுத்துரு. ஏற்கனவே நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். நேற்று திருப்பி ஃபைனல் வெர்ஷன் நிவாஸோட மியூசிக்கோடு நான் பார்த்தேன். அமேசிங் ஒர்க், சூப்பராக இருந்தது. டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் தான் நாங்கள் பண்ண எல்லா நல்ல படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம், பார்த்துட்டு நீங்களும் உங்கள் சப்போர்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ட்ராமா திரைப்படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அபி அவர்களை மேடை கலைக்கிறேன். இந்த படத்தை ஆக்சுவலாக நான் 3 மாதம் முன்னாடியே பார்த்துட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ போட்டாங்க.
படம் பார்த்த உடனே நைட்டே வந்து இளமாறன், ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு சோனி இளமாறன் மூலமாக நான் கனெக்ட் ஆகிறேன். சோனி இளமாறன் அவருக்கு சொல்லிட்டேன், சார் படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு, டெஃபினட்டாக இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்குது அப்படின்றது சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு கிரிட்டிக்ஸு, படத்துடைய மோசமான கிரிட்டிக்ஸு. மாதத்துக்கு ஒரு 50 படம் பார்க்குறேன் நான். ஃபாரின் ஃபிலிம்லேருந்து உப்மா படம்லேருந்து எல்லா படமும் பார்க்குறேன் நான். பார்த்துட்டு இந்த படம் வந்துட்டு டைரக்டர்கிட்ட மீட் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், சார் அதாவது இந்த தமிழ் சினிமாவில் அடுத்த செல்வராகவன் நீங்கள் தான் சார் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக இந்த செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா அந்த காம்போ ஒரு பண்ணியிருப்பாங்க, ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. அந்த மேஜிக்கை வந்துட்டு இந்த டைரக்டர் நம்ம மிர்தாத் அவர்களும் அதே மாதிரி நிவாஸ் கே பிரசன்னா அவர்களும் இந்த மேஜிக்கை இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் பெரிய ப்ளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 படத்துக்கு வந்துட்டு பெரிய ப்ளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம். ஃபஸ்ட்டு சீனு பார்த்தோன்னா, ஒரு ஃபஸ்ட்டு சீன் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுகிறதுக்கு பார்த்தோன்னா ஒரு பிஜிஎம் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்காரு. அதுலேயே தெரிஞ்சிச்சு எனக்கு இது படம் வந்து வேறு எங்கேயோ போகுது அப்படின்ட்டு. நான் சீரியஸாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பார்த்தேன் அந்த படத்தை. ஆனால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நான் ஆக்சுவலாக நிறைய பேசலாம் அப்படின்னு வந்தேன். நான் பேசுறது எல்லாமே இயக்குனர் சார் அவர்கள் எல்லாமே பேசிட்டார் மொத்தமாக. அதே போல் அடுத்து வந்து ராஜு சார் வந்து படத்தில் வந்து மிரட்டி இருக்கிறாரு. நான் படத்தை பார்த்துட்டு சொன்ன 3 விஷயம். 1 ஹீரோ, 2வது மியூசிக் டைரக்டரு, 3வது இயக்குனர். இவங்க 3 பேருமே வந்துட்டு வேற லெவலுக்கு போகிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் வேற லெவலுக்கு போகிறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தோன்னா ஹீரோயின்ஸ் இருக்காங்க, 2 ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ். ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்காங்க. கேமராமேன் சார் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கிறார் அவங்கள. அதுக்கப்புறம் சரண்யா மேம் வந்து சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்கிறது கோலிவுட்டுடைய மாம் அவங்க. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அவங்க அந்த மாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து விழுந்து சிரித்தோம் நாங்கள் தேட்டரில். சார்லி சார் சொல்ல வேணாம், சார்லி இஸ் அண்ட் கூல் சட்டில் டேட், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கிறாரு, ஆசமாக பண்ணியிருக்கிறாரு அவருடைய ரோல் அவர். தென் எனிபடி எல்ஸ், சாரி, தென் யாராவது சொல்லி மன்னிச்சிருங்க. தென் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல். பப்பு சார் வந்து சீரியஸாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரோல் வராரு, அது தேட்டரே தெறிக்க விட போகிறாரு. அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். கமெடியன், டிரெக்டர், டெலிவிஷன் ஆங்கர், கான்டென்ட் கிரியேட்டர், ஆரேட்டர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பொலிட்டீஷியன், இணைந்து வழங்குவோர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. விஜய் சாருடைய ஆஸ்தான ஆங்கர் ராஜ்மோகன் ஆறுமுகம் அண்ணா அவர்களை அண்ணா என்ன கோர்த்து விட்டுறாதானே. தேங்க்யூ சார். ஒரு நாயகன் உதயமாகிறான். யுகபாரதியுடைய ஒரு கவிதை இருக்கு. இன்னைக்கு வெளியில கூட்டு போவீங்களா என்று தொடங்கி இன்றைக்காவது வெளியில் கூட்டி செல்வீர்களா என்று கேட்கிறாள் மனைவி. இன்னைக்கு வாங்கி தருவீர்களா என கேட்க தொடங்கி இன்னைக்காவது வாங்கி தருவீர்களா அப்பா என கேட்கிறது குழந்தை. இன்னைக்கு ஜெயித்து விடுவேன் என நம்ப தொடங்கி இன்னைக்காவது ஜெயித்து விடுவேன் என ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நான். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் இதே மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு, இது மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லாம் ஆங்கருக்கு சைடில் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஜாம்பவான்கள் சார்லிக்கும் சரண்யா மேடமுக்கும் நடுவில் வந்து உட்காந்துருக்கானா, அது வந்து அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. ராஜு உட்கார். தமிழ் சினிமாவில் உண்மையாக உழைச்சா அதை ஜெயிச்சிடலாம். இந்த சினிமா தான் வருடத்தில் 52 வெள்ளிக்கிழமைகளை வைத்திருக்கிறது. அதில் ஒரு வெள்ளிக்கிழமையை நமக்கும் தருது. அது யாருடைய ஃப்ரைடே என்னைக்கு வரும்தான் நமக்கு தெரில. நீ உண்மையாக உழைச்சிக்கிட்டே இரு ராஜு. அது மாதிரி ஆள் தான் நீ. இது மாதிரி படம்லாம் நடித்த பிறகு நிறைய பாராட்டுவாங்க, எல்லாத்தையும் நம்பிடாத. நிறைய திட்டுவாங்க, திட்டுறவங்களையும் முழுசாக நம்பிடாத. உனக்கு தெரியும் நம்மளுடைய ரூட் எதை நோக்கி போகிறோம்னு. பப்பு என்னடா பண்ணி வச்சிருக்க. எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தான். பெரிய வாழ்த்துக்கள் ராஜு, பப்பு, இசை அரக்கன், நம்ம இசையமைப்பாளர் நிவாஸ் பிரதர்,
கேப்டன் ஆஃப் தி ஷிப் ராகவ் சார், 2 கண்மணிகள் ஹீரோயின்ஸ், அஃப்கோர்ஸ் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு டைம் பத்தாது. இவங்களை நம்பி இந்த படத்தின் தலைமைச் செயலகமாக இருந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள், அவர்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு டீமை நம்பி அதில் வேலை பார்த்த இவங்கெல்லாம் வெளியில் தெரிகிறாங்க. இந்த லைம் லைட் இருக்குது, இவங்க மேலே இந்த வெளிச்சம் கொட்டுவதற்காக வெளியில் தெரியாமல் உழைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா கூட, ஒரு சமயம் ஒரு மணி நேரம் டைரக்டர் வரலன்னா கூட ஷூட்டிங் நடக்கும். ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காது. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப அழகாக ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். அது டிவியை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் டிவிக்குள் பார்த்து அதில் பிக் பாஸில் ஜெயிச்சு அதிலிருந்து அப்படியே வெறும் ஷோஸ் மட்டும் பண்ணாமல் அதிலிருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து டிவியை உதைத்து தள்ளி கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்குள்ள அவர் நிற்கிறாரு. மீண்டும் ஒரு நாயகன் உதயமாகி இருக்கிறான். தம்பி ராஜு உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர் ஆங்கரும் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் சென்சேஷன். தேங்க்யூ. இன்னைக்கும் புதைச்ச அந்த பிராங்க்ஸ்டர்ஸ் என்ற அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுத்து மிக சமீபத்தில் அந்த பிராங்க் ஆரவங்களையும் சேர்த்து சிரிக்க வைக்கக்கூடிய இது மாதிரி இந்த மேடையே ரொம்ப வித்தியாசமான மேடை. வழக்கமான படம் ஃபுல்லாக சேர் போட்டுருவோம், சீக்கிரம் முடிச்சிடும், ஒரு 15 பேர் உட்கார வச்சுருவோம். அப்புறம் கடைசியில் பயங்கர பில்டப் பண்ணி எந்த பிளேயர்லையும் போட முடியாத ஒரு பெரிய சிடி அன்ராப் பண்ணுவோம். அந்த ஸ்டீரியோ டைப்லாம் உடச்சி ஜென்சிக்கு ஏற்ற ஒரு கதையை பண்ண மாதிரி இந்த மேடையை இந்த அரங்கத்தையே ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க. இந்த உழைப்பு ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அவர் சீனியர் டாக்டர் சொன்னது மாதிரி ஒரு புதிய பாதை, இந்த தலைமுறையின் ஒரு புதிய பாதையாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? எல்லாருமே சொல்கிறாங்க அவரோட ரோல் பற்றி, நீங்களே ஏதாவது சொல்லிட்டு போங்கண்ணா. எல்லாரும் ஒன்று சொன்னாங்க கவனிச்சிங்களா? ஆமாம், அவர் பேசவே மாட்டார். அவர் கையில் என்ன இருக்கு? ஃபோன். ஸோ அவர் ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாகவும் ரியல் லைஃப்பில் ஒரு அமைதியாகவும் இருக்கக்கூடிய, பெரும்பான்மை ஆண்கள் இங்கே இப்படியெல்லாம் இருப்போமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் பீஸ் தான் அவர். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இதுதான் தலைவா ரொம்ப பில்டப் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு கையில் வாட்டர் மெலனை கொண்டு கொடுத்துருவாங்க. அதனால் இதெல்லாம் நம்பாதீங்க. ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் சூப்பராக இது மாதிரி நிறைய படங்கள் பண்ண, தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்சிஜனாக நிறைய படங்கள் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அவன் படத்தில் தானே இங்கேயும் பாவமாக தான் உட்காந்துருக்கிறார் சார் அவர். அதாவது அடுத்த படத்தில் தம்பிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவனை போட்டு இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணு. இது மாதிரி நிறைய வெளியே தெரியாத டேலண்ட்ஸ்க்குலாம் நிறைய சான்ஸ் கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட்ண்ணா. தேங்க்யூ. இது படம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். பட் த ஒன்லி ரீசன் ஐ எம் ஹியர் இஸ் மிஸ்டர் ராஜு அண்ட் மிஸ்டர் சதீஷ். தீஸ் ஆர் த 2 gentlemen whom I've been knowing for quite a long time. And Satish and Nanu, we go like donkey years ago. And Raju, I had an opportunity to meet him at my office. அவர் சத்தியமாக கதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டோம் என்கிட்ட வரல. நானும் அவரோட படம் பண்ணணுமோ அந்த ஒரு எந்த எண்ணத்துலையுமே பழகலை. பட் I think we had a beautiful conversation for 1 hour. ஒரு விஷயம் which I would really like to say is he's a very genuine, good human being and with a great heart. அதுதான் இன்றைக்கி சினிமாலன்னு இல்லை, உலகத்துலேயே அது கிடைக்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவரை நான் சந்தித்து பேசினதுலையும் பழகினதுலையும் அவருக்கு அந்த ஒரு அரிய குணம் இருக்குன்றதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். மேபி அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இவ்வளோ ஒரு மொத்தமாக ஒரு டீமாக சேர்ந்து ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகி இன்றைக்கி ஒரு அழகாக bun butter jam, how it tastes sweet. Similarly, a sweet film has been done. And I've been hearing great reviews about the film because people have watched it last Sunday. And I just asked him overnight, how do you feel? He said, I'm feeling blessed. I think that was the answer he gave, nothing else. So I'm sure the film has come out well. And first of all, a hearty congratulations to the producer. Like rightly said, United States dollar, because it reflects to my career where I was living in UK till 2012. And கார்த்திக் சுப்ராஜ் கிளம்பி வா படம் பண்ணலான்ற போது நல்லா தானடா இருக்கேன், பவுண்ட் வேல்யூ நல்லா தானே போயிட்டுருக்கு, இப்போ எதுக்கு என்னை கிளம்பி வர சொன்னேன் அப்படின்ட்டு வந்தோம். பட் நோ ரிக்ரெட்ஸ். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் டெசிஷன் ஐ எவர் மேட் இன் லைஃப். அண்ட் ஸ்டோன் பெஞ்ச்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு we are trying to do some sort of justice to the industry and the people around it in introducing talent. So all the best again. And specifically, if I have to know the people whom I know, Sharanya ma'am, I've been like seeing you right from the childhood. You're a fantabulous actress. No need to show. I'm sure you would have had great value to the film over here. Charlie sir, personally, I've met you a couple of times. Kalraman sir Mulama, I've met you, and you are a great talent. Sir, you're also an amazing talent. No reason.
மற்றபடி ஐ எம் ரியலி சாரி, எனக்கு யாரையும் பெருசாக தெரியாது, என்னையும் யாருக்கும் தெரியாது, பட் தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் credits to each and every one of them who has worked right from the cinematography, editing, and of course Nivas, of course I know you've been a great talent. I think you should have been in a different place by now. There is a small gap, அது நீங்களாக எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். I think you're back onto the track, and all the very best, and all the very best to the heroines who have acted in this film and the entire cast and crew, and a special thanks to the ப்ரொடியூசர். பிகாஸ் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, அன்றைக்கி 2017 நாங்கள் படம் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 7 வருஷத்தில் ஒரு 15 படங்கள் 6 சீரீஸ்ன்னு பண்ணி ஒரு கார்ப்பரேட்டாக ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி அடுத்த ஜென்ரேஷன்லேயும் வரணும். அதில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கிவ் த கிரெடிட் டு த ப்ரொடியூசர். ஐ திங்க் ஹி ஹஸ் ஃபவுண்ட் த ரைட் டீம் அண்ட் த ரைட் செட் ஆஃப் பீப்புள் டு ஸ்டார்ட் வித். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர். படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். Thank you, Sadish brother, for inviting me. நேற்று நான் படம் பார்த்துருக்க வேண்டியது, ஒரு பர்சனல் ரீசன்ஸால் அதை பார்க்க முடியல. ஸோ ஸ்னீக் பிக் பார்த்தேன். பட் இப்போ ஃபீல் பண்ணுறேன், படம் பார்த்துருக்கலாம் போல இருக்குது எப்படியாவது வந்து அப்படின்னு. இப்போ ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு ஸ்னீக் பிக். அது ஒரு சீன் தான் பார்த்தேன். பட் வந்து ராஜீவ் பிரதர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி, சரண்யா மேம் பர்ஃபார்மன்ஸ் சரி, அந்த படத்தை பார்க்கணுன்னு தோணும் இல்லையா? நம்ம ஒரு சில படங்களை ஒரு டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் வந்தால் பார்த்துடணும் அப்படின்னு. அந்த ஸ்னீக் பிக் பார்க்கும்போது எனக்கு அந்த தாட் வந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சரண்யா மேம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹர். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, ஒரு கண்டினியூஸாக ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் டைப் காஸ்ட் ஆகிடுவாங்க, பயப்படுவாங்க. பட் சரண்யா மேம் வந்து ஹவு டு ஹேண்டில் த டைப் காஸ்ட் அப்படின்னு புக்கு எழுதலாம் அவங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரே கேரக்டரில் எவ்வளோ வெரைட்டி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையுமே அவங்களோட வேரியேஷன்ஸ் வந்து காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை வேரியேஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரில மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நிவாஸ் பிரதர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்களுக்கு. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் நிவாஸ் பிரதரை. வி சப்போஸ் டு ஒர்க் டுகெதர். பட் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணிடலாம் பிரதர் கண்டிப்பாக. பிகாஸ் நிவாஸ் பிரதர் எப்படின்னா, ஹி கிவ்ஸ் இஸ் 100%. அது எனக்கு நல்லா தெரியும். பட் இப்போ எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக பிஜிஎம்மில் பிச்சிருப்பீங்கன்னு. பட் எனக்கு அது பார்க்கணும் அவசியமே இல்லை. எனக்கு அது நினச்சாலே தெரியுது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. பிகாஸ் ஐ நோ இம் வெரி வெல் ஹவ் யூ ஒர்க்ஸ் அப்படின்னு. அண்ட் டைரக்டர் பிரதர், மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. முதல் படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சார், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான படமாக இருக்கணும்னு ஐ ப்ரே டு காட் சார். Thank you to the entire team. My best wishes for the huge success. Thank you so much. Thank you brother. Thank you. And அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப புதுசாக இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடையை இப்போ தான் பார்க்கேன். நம்ம அதிலே வந்து ஒரு புதுமை படைத்திருக்காங்க. ஆமாம், இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக பன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்த அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அப்புறம் அருமையான இசையமைப்பாளர், நீங்கப்பா ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்களா, டாடா எல்லாருமே மெய்மறந்து கைத்தட்ட ஆரம்பித்தேன். உண்மையில் நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் சமீப காலத்தில் பார்க்கல. அதுதான் உண்மை. நான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மேஜிக் வந்து கண்டிப்பாக படத்துலேயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய சாருக்கு இது எத்தனாவது படம்? 2வது படம் இல்லையா? இந்த 2வது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அதில் தெரியுது. ஏன்னு கேட்டால் நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன். ஆனால் இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். நேற்று வர முடியல. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஹீரோயின்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லவே வேண்டாம், வழக்கமாக பல கோடி பேர் உங்களை வாழ்த்தியிருப்பாங்க. அதில் நானும் ஒரு கடைக்கோடியில் நின்று உங்களையும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்கள் அண்ணன் சார்லி என்ன முன்னாடி இருக்காப்புல, அன்றைங்க அப்பா கேரக்டரில் மிரட்டி விட்டீங்க. உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னடா, எனக்கு சொன்னியானு நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸுங்க கேட்க எனக்கு. உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தினுடைய நடித்த நம்ம தம்பி பப்புவையும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும். நான் நடித்த உடனே தம்பி ராஜுக்கிட்ட கேட்டேன், நல்ல கேரக்டர்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்னா, இல்லைண்ணே அது அப்படியான ஒரு கேரக்டர் அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல. அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஹீரோ ராஜுவை நம்ம ஸ்டோன் பெஞ்சை சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்தின மாதிரி எல்லாருக்கூடையும் ரொம்ப ஈஸியாகவே ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள். அதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக் பாஸில் சீசன் 5ல் பிக் பாஸ்னால் என்னென்னே தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாக என்னையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே நான் போகும்போது ராஜு உள்ளே இருக்காப்புல. நைட்டு எத்தனை மணி இருக்கும், ஒரு 1:30 மணி இருக்கும். அப்பா என்னையும் தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க. நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே இல்லை அப்படியே போகிறேன். அங்கே போனால் தம்பி உட்காந்துருக்காப்புல, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி உட்காந்துருக்கேன். நான் போன உடனே தம்பிகிட்ட தான் பேசுனேன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி கண்ணெல்லாம் இப்படி சிவந்து போயிருக்கு என்ன அப்படின்னு. ஆமாண்ணே கொஞ்சம் தூக்கம் இல்லை அப்படின்னு. எந்த ஊர் தம்பி? அண்ணே நான் திருநெல்வேலியில. ஏய் நீங்கள் நம்ம ஊரா அப்படின்ட்டு அங்கே ஆரம்பிச்சது எங்கள் பயணம். ஒரு 4-5 நாள் நான் அப்புறம் தம்பிக்கிட்ட அதிகமாக பேசல. நான் பாட்டில் நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், தம்பி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் தம்பியை சுற்றி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள பேப்பர் கிடையாது, டைம் கிடையாது, ஃபோன் கிடையாது. நாங்கள் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கணும். இப்போ நானும் எல்லார்ட்டையுமே பேசி பார்க்க இருங்க. அங்கே ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு காமெடி பண்ணுறாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா தம்பியை சுற்றியே தான் ஒரு கூட்டம். எப்பவும் இனிப்பை சுற்றி இருக்கிற அந்த எறும்பு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சு அந்த தம்பியை சுற்றியே அவ்வளோ கூப்பிட்றாங்களே என்ன, சரி நம்மளும் தான் போய் பார்ப்போம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு தான் ராஜுன்னா யார் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் பேசக்கூடிய ஸ்டைல், தம்பி நடந்துக்கிற விதம், இது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பல கோடி பேர் ஆமாம் ராஜுவுக்கு ஆர்மிலாம் வச்சு ஆமாம் தம்பியை இவ்வளோ தூரம் பாராட்டி அந்த பிக் பாஸ் வீட்டிலே டைட்டில் வின்னராக தம்பி ஜெயிச்ச அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிபி அப்படின்னா பிக் பாஸ் மட்டும் இல்லை, பிபிக்கு இன்னொரு தொடர்பு இருக்குது. ஏன்னா பன் பட்டர்லேயும் பிபி இருக்குது பார்த்தீங்களா. அதனால் பிக் பாஸில் எப்படி ஒரு பெரிய வெற்றியை தம்பி அடைந்தாரோ அதே மாதிரி இந்த பிபியிலையும் ஜேன்னு வருவார். தம்பியுடைய கேரியருங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் தம்பியை வச்சு அடுத்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் உடனடியாக கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து இப்போமே ஏன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. என்ன சொல்கிறது, ஆமாம். ஏன்னா இன்று இல்லை இதே ஆரம்பித்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஜூலை 18ஆம் தேதி தியேட்டர்களில் அந்த தம்பியுடைய நடிப்பில் உருவாகிருக்கிற இந்த படத்தை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து, ஆஹா நமக்கான ஒரு நடிகர் நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறாரு. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் 6 கோடி 60 கோடி 600 கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையணும் அப்படின்றத அன்போடு வாழ்த்தி, இந்த பண்பட்டு அரிசாம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ. அண்ட் ஈரோடு மண்ணின் மைந்தன் ஈரோடு மகேஷ் அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிறவங்களோட சூழல், மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்ச நான் நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ராஜுவோட வெற்றி என்னோட வெற்றி மாதிரி. ஏன் அப்படின்னா, ஒரு 15 வருஷமாக 10 வருஷம் மேலே தம்பி தெரியும்.
எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே அண்ணே நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி போகுதும்மா நம்மகிட்டயே நல்லா போகுதுங்கம்மா, நல்லா வரலாம் நீங்களாம் ஏன் இப்படிலாம் வரதில்லை அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். சரி நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே, அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. அப்படியே ஓட்டி பார்ப்பேன். சரி ஓகே தம்பி நல்லா வரட்டும், அவங்க உழைப்பு அவங்க வராங்க, அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க, நம்ம எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையிலும் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிட்டோனோ டென்ஷனே கிடையாது. ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன். ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீசராக ஒன்று, பாட்டால் லிரிக்கல் வீடியோவாக வந்துடும், எல்லாமே அனுப்புவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்சிலாம் சொன்னார், அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜுட்ட காமெடி பண்ணுறதுல. ரொம்ப அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கூட இப்படி ராஜுவோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன், பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன சத்தம்பான், அதுதான் ரியல் கேரக்டரே. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தம்பியை பற்றி இவ்வளோ எல்லாரும் புகழ்கிறப்ப அங்கே விஜயாதராஜன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் ஒரு நல்ல படத்தில் தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனாக உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆமாம், நிவாஸ் கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர், வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு. சரண்யா மேமும் சார்லி சாரு, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சார்லி சார் நடிக்கிறாரு, சரண்யா மேம் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் நடிக்கிறப்ப மட்டும் பேர் வராது, அந்த கேரக்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சின்ன காமிச்ச அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனை பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் விட்டுருப்பாரு, அதுலேயே முடிஞ்சு போச்சு, என்ன அதெல்லாம் வாழ்க்கைங்கிற மாதிரி. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த அது 2 ஹீரோயின்ஸ். வாழ்த்துக்கள், டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள். பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன், சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த லவ் இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா லவ் பண்ணாதவங்க தான் உலகத்திலே 2 லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு, லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும்பாங்க. அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாம், சிரிச்சு ஒரு 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அதெல்லாம் எங்கள் டீம்னால அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம். உங்களை பற்றி தெரியும், கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே அமைதியாகிருவீங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு 4-5 பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான். 2 லெட்டர், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா, நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா, இவ்வளோதான் லைஃபே. ஒன்றா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், இந்த 2 கேப்புக்குள்ளே வாழ்க்கை அடங்கி போயிடும். அதை வந்து அழகாக ஃப்ரேமில் பார்க்குறப்ப காமிச்ச கொஞ்ச நேரத்தில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன். அது சரண்யா மேம் வந்து அந்த 2 பேருக்குள்ள நேற்று நான் படம் பார்க்கல, நான் எதாச்சும் சொல்கிறேன், ஃப்ரெண்டு 2 பேருக்குள்ள ஒரு மியூசிக் இன்னொரு மியூசிக் மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோதான், இதுதான் வேணும். ஆர்கானிக்காக ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றின்னு அர்த்தம். பன் பட்டர் ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி விற்கிற ஆள் மாதிரியே நிற்கிறேன் நான். இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா ஒல்லி பெல்லின்னு ஒரு ஷோவில் நான் ஆங்கர் பண்ணப்ப நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர், அப்போ வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க, டீமில் இருந்தீங்க, ரைட்டராக இருந்தார் தம்பி. அருமையான ரைட்டிங் சென்ஸ். ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது, அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்லை, மிகப்பெரிய இயக்குனர் ஆகிறதுக்கான தகுதியுமே ராஜுட்ட இருக்கு. ஆனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பான், என்ன பண்ணன்னு தெரியலையானே இருப்பான். இனிமேல் நடிக்க மட்டும் செய் தம்பி, இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க, நல்லா கொண்டு வருவாங்க. ஆமாம், கோகுல் சார் சொன்னார் அவ்வளோ அழகா, சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன், பாலகுமாருக்கு பெரிய ஃபேன் சார். நான் சீன் பை சீனாக ஒரு வார்த்தையாக சொல்லுவேன் சார், அதை அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி சொன்னார். எல்லாரும் பாராட்டுறப்ப உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையாக சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா இங்கே நான் நிற்கிறேன். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தியேட்டரில் பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேரில் ஒருத்தராக நானும் காத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். மிக்க நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பேனா நல்லபடியாக எழுதிட்டு நல்லா இருப்பீ ஆண்டவா. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றிகள். கேஷுவலாக நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியாக இவர் முடியாது, எல்லாரையுமே அப்படிதான் சொல்கிறேன். நீ ஒரு நிமிஷம் இந்த வர்றவங்களுக்கு பொக்கே தர வேணாம் சார், ஏன்னா மைக்கு கிட்டே இங்கே நிறைய வச்சுருக்கோம், அதை எடுத்து அவங்களும் அப்படியே வச்சு
படத்தில் தான் எதுவும் பண்ணல, இதுலையா பண்ணலான்னு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க போல. பாவம் சார் அவர். ஏன் சார்? சார் லொல்ல லாய்க்கு சார். அண்ட் அடுத்தபடியாக இவரை மறுபடியும் சொல்கிறேன், இவரை தெரியாதவங்க தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. ஆங்கர், டிரெக்டர், ப்ரொடியூசர் மிஸ்டர் விஜய் ஆதிராஜ் அவர்களை மேடை கலைக்கிறேன். பன் பட்டர் ஜாம் படத்தை வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். கோகுல் சொன்ன மாதிரி பிகினிங் டு எண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அண்ட் படமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். 2 அழகான ஹீரோயின்ஸ். ராஜு ஸ்டோல் த ஷோன்னு சொல்கிறத விட ஹீ கேரிட் த ஃபிலிம்னு சொல்லலாம். அதே போல் வந்து மைக்கேல், உங்கள் 2 பேர் காம்பினேஷன், அந்த ஒரு உங்களுக்குள்ள ஒரு கதை, that was really good. And Raghav, amazing film. நான் இந்த படத்தை பற்றி இங்கே இல்லை, ஹைதராபாத்தில் கூட போய் சொல்லியிருக்கேன், டக்குன்னு ரீமேக் ரைட்ஸ் வாங்குங்க, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும்னு. ஐ bless the entire unit and Raju, you're a star in the making. இதே மாதிரி இருங்க, you'll reach places. Sharanya ma'am and Charlie sir, of course, so nice to meet you after such a long time. Imana Nanchik vanakkam. Bhavya, I go a long way with your father, so congratulations, nalla padangala pannittu irukeenga. Adya, you look so beautiful in this film. Thank you. And Nivas, great fan of yours. And romba naalukku Nira has been my caller tune, so huge fan. Thank you. And you too Thambi. Pappu, yes, fantastic. And Dr. Lankesh. Lankesh and I are classmates. Classmates, sir, classmates. So, buddy, yes, Chitti serial. And congratulations. And Suresh Subramaniam, இந்த தருணத்தில் வந்து பாராட்டுறேன். பிகாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஆர்ஐயாக இருந்துக்கிட்டு அங்கேருந்து பணத்தை போட்டு ஒரு டீமை நம்பி இந்த படத்தை எடுத்து அவர் வந்து இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காரு. ஐ விஷ் சுரேஷ் அ கிரேட் சக்ஸஸ் அண்ட் த டீம் டூ. காட் பிளெஸ் யூ. மீட் யூ இன் த சக்ஸஸ் ஃபங்க்ஷன். தேங்க்யூ. யூ ஓவர் அ பிக் பார்ட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரண்யா மேம் வாங்க மேம், மேடை கலைக்கிறோம். ஹாய் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடக்ஷன் ரெயின் ஆஃப் ஆரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில், பாபுவோடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவாக நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லோரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி, கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும், எல்லா சீன் நடிக்கும்போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது. எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார், இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படிம்பார். நான் சொல்லுவேன், அந்த சீன் என்ன வரும், அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள், அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. நிறைய படங்கள், நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கன்க்ராட்ஸ் டு யூ. ஸோ பப்பு, யூ ஆல்சோ. நம்ம நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தமாஷ் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். வெயிட்டிங் டு சி ஆல் தட். சார்லி சார், வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், பாரதி, ஐ ஷுட் சே, வேர் இஸ் பாரதி, தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர். அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது.
இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை. லங்கேஷ், சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ஹீரோ அண்ட் த ஹீரோயின்ஸ், ஆல் ஆஃப் யூ, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். And up next, I would like to welcome Stunt Master Om Prakash avargal, Choreographer Bobby avargal, and Sound Mixer Harish avargal on stage, please. வணக்கம் கோகுல் பிரதர், எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு இதெல்லாம் பேச வராது, ஆல்வேஸ் பிகைண்ட் த கேமரா. பட் ஆனால் இந்த படம் டே பிகினிங்லேருந்து ராகவ் பிரதர், சதீஷ் இந்த படத்தை வந்துட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ண சொல்லி நான் கதை கேட்கணுண்டா அப்படின்னு. அப்போ ஃபோனில் தான் ராகவ் என்கிட்ட பேசினார், இந்த கதையை பற்றி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட் ரசிகன் இல்லையா. பிகினிங் ஃப்ரம் த டே ஃபஸ்ட்லேருந்து இந்த படத்துக்கு நான் சொல்லுவேன், யூ கோயிங் டு பி வாண்டட் டைரக்ட் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்க போகிறீங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த கதையை நான் கேட்டதுலேருந்தே நான் எக்ஸைட்டாக இருந்தேன். அப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன், அங்கே ஒரு மேக்கிங் இருந்துச்சு. பாபு சார் உங்கள் ஒர்க் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு சார். ஸோ ஒரு சாங் எடுத்தோம், எல்லோரும் டே கணக்காக எடுப்பாங்க, நாங்கள் ஹவர்ஸ் கணக்கில் தான் உள்ளே போனோம். அது இப்போலாம் சமீபமாக அப்படி தான் போகுது. ஸோ சதீஷ் இந்த படத்தை பற்றி எனக்கு சொல்லி என் மைண்டில் ரொம்ப ஏற்றிட்டா. அப்புறம் நான் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுட்டு சுரேஷ் சார் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை தயாரித்து எங்களை மாதிரி இத்தனை பேர் டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கொடுக்க ரொம்ப சந்தோஷம். தென் ராஜு பிரதர், ரிகல்ஸிலே இல்லாமல் வந்து ஆடினீங்க, அந்த அளவுக்கு தைரியமா. ஆனால் சூப்பர். நம்ம என்ன சொல்கிறோமோ அதோடைய உள்வாங்கி ஆஸ் அ டெக்னீஷியனாக நம்ம சிலவங்க டெவலப் பண்ணுவாங்க, சிலவங்க கம்மியாக பண்ணுவாங்க. பட் அந்த மீட்ரு பிடிச்சி பண்ணாங்க. பாவியாக டைம்லாம் கொடுக்கல, அப்படியே ஓகே அடிச்சுட்டு போயிட்டோம். தென் சார்லி சார், நான் உங்களுக்கு ரசிகன் சார், சார்னியா மேம், தென் ஆல் த டெக்னீஷியன் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. பட் நேற்று என்னால் வர முடியல, கட்டாயமாக சவுண்ட் இதை நான் பார்த்துட்டு நான் ரொம்ப இதோடைய சக்ஸஸை வந்துட்டு ஈகராக இருக்கேன் பார்க்கணுன்னு ராகவ் பிரதருக்காக. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். தென் பாரதி சார், பாரதி சார் சரணி மேம் சொன்ன மாதிரி த பர்சன் ஹூ, அதாவது அந்த டெக்னீஷியன்ஸ் அலைன்மெண்ட் பண்ணுறதுலேருந்து கொண்டு போகிறது வர்றதுலேருந்து அந்த ஃபாலோ பண்ணுறது எக்ஸ்ட்ரானரி ஒரு லைன் ப்ரொடியூசராக வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சதீஷ், யூ ஹேவ் டு கோ, உன்னுடைய வளர்ச்சி இன்னும் பெருசாக போண்டா, நீ ஒரு தயாரிப்பாளராக நிற்கணும். அது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. கட்டாயமாக நிற்பேன், ஏன்னா நீ நிறைய பேர் ஏற்றி விட்டுட்டுருக்க, உனக்கு ஒரு ஏணி இருக்கும். அது இந்த சினிமா அதான் சொல்கிறதா, இங்கே உண்மையாக இருந்தால் ஒரு வேலை நடக்கும். அது உனக்கு நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆஸ் அ ஃப்ரெண்டாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் தேங்க்யூ. சதீஷ் சார் அண்ட் டைரக்டர், கேமராமேன் சார், பாக்யா சார், தேங்க்யூ. ராஜுவை பற்றி ஒரு உண்மையை சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், ஸ்டண்ட்டே தெரியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸ்டண்ட்டே வராது மாஸ்டர் அப்படின்னு. என்ன சார் யார்கிட்ட இருந்தேன், இதுமாதிரி பாண்டிய மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங்லாம் போயிருந்தேன் சார். ஸ்டண்ட்டே தெரியாதுன்னா ஆனால் ட்ரைனிங் போய்க்கிறாராம். சரி சார் சொல்லிட்டு ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரியலி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ ஆக்ஷன் சூப்பராக பண்ணார் சார். அது பெரிய விஷயம். ஆக்சுவலாக வந்து பஞ்சஸ் குத்த தெரியாது, கிக்ஸு சரியாக வராது. அவ்வளோ அழகாக நீட்டாக ஒன் டேல எடுத்தோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். சார்லி சார் சட்னி சாம்பாரில் ஒர்க் பண்ணோம். எல்லாருக்கும் நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற மாதிரி சார். தேங்க்யூ சார். யாருன்னா விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எது மைக்குன்னு தெரியாமல் இதை பிடிச்சிடப்படும். அன்பார்ந்த அப்படின்னா பொக்கையை பிடிச்சி சார் அவர் மனசு கஷ்டப்பட போறார் சார். லங்கேஷ். அனைவருக்கும் வணக்கம். This is an excellent moment. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டு வந்து இப்படி ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் பொழுது
இது வேண்டான்னா நான் செஞ்சால் சரியாக வராது, இதில் எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தால் தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இது எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நழுவுனேன். அப்புறம்தான் என்கிட்ட வந்து பார்த்தவர் த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யார் யாரை எப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்டிலிருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி. ஒரு வழியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷத்தில் இப்போ டைரக்டர் வர்றார் சார், இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்லுவார், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னார். சரி சார். ராகவ் வந்து உட்காந்து ஹீ ஸ்டார்டட் டு நேரேட். நான் சொன்னேன், எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகவ், இது நீங்கள் அடிக்கடி இது ஒரு லைட்டர் வேணால் போகுது சார், அப்புறம் இது ஒரு ரொமான்டிக்காக போகுது சார், அப்படியே கொஞ்சம் லைட்டர் வேணால் போகுது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய டெப்த்தான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலும் இல்லாதது. திஸ் இஸ் த வெரி மச் லேட்டஸ்ட் சினிமா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. இதை தமிழில் ஒரு தடவை சொன்னால் தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டெம்ப்ட் இது. பன் பட்டர் ஜாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ராகவ். ராகவ் வந்து மெஜ்ரா காலேஜில் படித்தவர். அந்த மதுரை மன்னனுடைய அந்த வீரியத்தோடு இருப்பார். ப்ளீஸ், அவர் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லும் பொழுது ஒருத்தன் ஒருத்தியை லவ் பண்ணுறாரு, அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வந்தார். நான் சொன்னேன், இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டீங்க, நான் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை, நான் எப்போ வருவேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சார், நான் ஏன் பக்கத்தில் இருக்கேன், ஸ்க்ரீனுக்கு வெளியே உட்காந்து அங்கேருந்தே படத்தை பார்த்துட்றேனே அப்படின்னேன். இல்லை சார், நீங்கள் இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த ஃபில்மாக எனக்கு பட்டது. அதனால தட் இஸ் த ரீசன் ஐ அக்செப்டட். இந்த படத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, எல்லாமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸு, எல்லாமே ஃப்ரெஷர்ஸு. ஏதோ ஒரு 30-40 படம் பண்ண மாதிரி பப்பு டிட் a wonderful ஜாப். அண்ட் மைக்கேல் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க மைக்கேல், ஹேட்ஸ் ஆஃப். இதில் வந்து ஒரு நல்ல படத்துடைய மிகப்பெரிய லட்சணம் என்ன தெரியுமா, நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் சூப்பர் சக்ஸஸ் ஆன படங்களில் நல்லா கூர்ந்து பார்த்தா தெரியும், அது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு இலக்கணம் இருக்குது. அதில் ஒரு ஷாட்டில் ஒரு சின்ன பிட்டுக்கு வர்ற ஒரு நடிகன் கூட அங்கீகரிக்கப்படுவான். அப்படி இந்த படத்தில் அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்படுவார்கள். இது ஒரு மரியாதைக்குரிய சினிமா. பன் பட்டர் ஜாம்ங்கிறது இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷனை பற்றி சார். 2 பேரும் லவ் பண்ணுறானுங்க சார், அப்புறம் பிரேக்கப் ஆகுது சார், அப்புறம் இது மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும். அதல்ல. இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். என்னை இதுக்குள்ளே அகாமடேட் பண்ணி எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டரைசேஷன், இதுக்கு வேற யாருமே ஆப்டா இல்லை சார், உங்களுடைய ப்ரெசன்ஸ் வில் கிரியேட் அ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியே எடுத்து காட்டிய ராகவ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒய் ஐ எம் டெல்லிங் சார், ஒரு சினிமா எடுக்கிறோம், அது நல்லா ஓடுது, எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ப்ராஃபிட் வருது, குருமூர்த்தி சாருக்கு இதுக்கு நல்லபடியான ப்ராஃபிட் வருது, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எல்லாம் வருது, உலகம் முழுவதும் பார்க்குறாங்க, எல்லா மொழியிலையும் டப் பண்ணப்பட்டிருக்கு பன் பட்டர் ஜாம். அது எல்லாமே சந்தோஷமான விஷயம், எல்லாரும் கொண்டாடுறாங்கங்கிறது நல்ல விஷயம். அதை தாண்டி எப்போ ஒரு ஆக்டர் ஃபீல்ஸ் மோர் ஹாப்பி அப்படின்னா அவனுக்கு மன நிறைவான ஒரு அம்சம் அதில் இருக்கணும். அந்த அம்சம் இருந்தால் தென் ஆக்டர் கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆக முடியும். எனக்கு இந்த ஃபிலிம்குள்ளே ஒர்க் பண்ணும் பொழுது சார்
நான் டிவியில் பார்த்துருக்கேன் நிகழ்ச்சிகள்லாம், ராஜு என்ன சார் இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு ஒரே எனக்கு முதல்ல ஒரு 1 ஹவருக்கு எதுவுமே தெரியவே இல்லை. எனக்கு தெரியும் எப்போல்லாம் சார் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க சார், இருக்கேன் சார், ஓ சார் தட்ஸ் அண்ணா சூப்பர்ண்ணா. இந்த வால்யூமை இறக்குனாலே அப்படின்னா என்ன மீனிங், அடுத்து என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் அந்த ஆக்டர் எப்படி பர்ஸ்ட் ஆக போகிறாரு, ஏதோ ஒரு இதுக்கு வேற இதுக்கு ரெடி ஆகிறாரு. ஆக்ஷன் உடனே நீங்கள் யூ கான்ட் see the real ராஜு ஹியர். அங்கே அப்படி சந்துருங்கிற கேரக்டர் நச்சுன்னு வந்து நிற்கும். இது ரீசெண்ட் டைமில் நான் எந்த ஒரு ஃபில்ம்லையும் பார்க்காத ஒன்று. என்னுடைய கோஸ்டார்ஸ் நான் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் மை கோஸ்டார் சரண்யா மேடம் அண்டு தேவதர்ஷினி மேடம், இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. லங்கேஷ் என் கூட ஆக்ட் பண்ணியிருக்கார் இந்த படத்தில். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, தே கேவ் த கம்ஃபர்ட், தே கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் டுவர்ட்ஸ் அ ஃபில்ம். இதை தாண்டி சார் ஒரு ஹீரோ சார் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி காட்டுறாரு சார். அவர் ஃபைட் பண்ணுறாரு, சாங் பண்ணுறாரு, ரொமான்ஸ் பண்ணுறாரு. கூட தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து சொல்ல எப்படி சொல்லுவோம், அதை எவ்வளவு சொல்லுவோமா, தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இக்கட்டான இடத்த கிரியேட் பண்ணும் பொழுது அப்போ சார் அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு அவர் புறப்பட்டு வெளியே போவார். எல்லாருமே நெஞ்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆகா ஆகா ஆகா. இந்த பதட்டம் இருக்குல்ல, படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் ஆகும். ஏன் கதையிலிருந்து ஒரு சின்ன பிட்டு கூட நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு லூஸ் ஆகிடுங்கிற அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது. ஏன் படத்துடைய விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை, நகாசான விஷயங்களை எல்லாம் வெளியே சொல்லாததுக்கு முக்கியமான காரணம், இந்த படம் மாதிரி வேறு எந்த திரைப்படமும் இல்லை என்ற தனித்துவத்தோடு வர தயாராக இருக்கிறது. படத்துடைய கேமராமேன், அதாவது பாபு சார் சொன்னார், எனக்கு அதிகமாக பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மைக்கை எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஆனால் அவருடைய ஒர்க்கு பேசும் பாருங்க, நாங்கள் எல்லாரும் பேசுனதை விட அவருடைய ஒர்க்கு பிரமாதமாக பேசும். நல்ல ஃபோட்டோகிராஃபி. மத்தியானம் 12:30 மணி வெயிலில், நல்ல மணல் வெளியில், ஒயிட் ஷர்ட் போட்டு, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆதியாவை காட்டியிருப்பாங்க சீனில். அது இட்ஸ் அ ரியல் சேலஞ்ச் ஃபார் த ஃபோட்டோகிராஃபர். அவ்வளோ ஒரு சின்ன எப்படின்னா கூட அவுட் ஃபோக்கஸ் வந்துடும். அவ்வளோ வேதனைக்கு இடையில பிடிச்சிட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. என்டலி, அதாவது இட்ஸ் அ ரியல் டிலைட் டு த ஆடியன்ஸ். ஜான் சார்கிட்ட நான் கேட்டேன், சார் நீங்கள் எடிட்டர், ரொம்ப நல்ல விஷயம் சார். எடிட்டர்னு ஒருத்தர் சினிமாவில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, சினிமா உருவாகிற இடமே ரெண்டு டேபிள் தான். ஒன்று ரைட்டர்ஸ் டேபிள், இன்னொன்று எடிட்டருடைய டேபிள். சார் நீங்கள் பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், முதல்ல ராகவ் கதையை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னார். புரிஞ்சிச்சா சார்? ஆமாம், கொஞ்சம் முதல்ல ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா யாருக்கும் எடுத்த எடுப்பிலேயே அவர் கதை நேரேஷன் புரியாது. அதுக்குள்ளே நீங்கள் போய் ட்ராவல் பண்ணதுக்கு பிறகு தான் ஆஹா ஆஹா அப்படின்னு. நான் நேற்று தான் இந்த படத்தை பார்த்தேன், பன் பட்டர் ஜாம். ஒரு சின்ன மனசுக்குள்ளே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு ஓட்டம் என்ன இருந்ததுன்னா, எகைன் வி கேன் ரிப்பீட் த ஃபில்ம். திருப்பி பார்க்க தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு பன் பட்டர் ஜாம். இந்த படத்தில் மைக்கேல் பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பப்பு பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மறக்க முடியாத பாத்திரங்கள். ஒரு கேமியோ ரோலில் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிட்டு போயிருக்கார் நம்ம விதார்த். சொல்லக்கூடாதா? பேரே தப்பா சொல்லிட்டேன்ல. இப்போ எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ராகவே சொல்லக்கூடாதா? அவர் தாங்க டைரக்டரு. சரி, கொஞ்சம் விஷயத்தில் நான் சொல்ல மாட்டேங்க, அதை நீங்களே புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். முக்கியமான பாத்திரங்களில் முக்கியமான நடிகர் நடித்திருக்கிறார். அப்புறம் படம் நல்லா இருக்கு, படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நாங்கள் சொல்லணும். என்னன்னா, 2 கேர்ள்ஸ் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தமிழ் சினிமாவில் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஐயா, அதுவும் சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல சார்? அதானே. யூஸ்வலாக நம்ம ஃபில்மில் வந்து ஒரு கிளாமர் டாலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த
ரீல்ஸ் போடுற ஒரு காலேஜ் பொண்ணா பவ்யா பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் கோயிங் டு பிகம் அ டார்லிங் ஆஃப் தமிழ் மாஸ். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், யூ டிட் அ குட் ஜாப். ஆதியா பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட், கிரேட் டு ஒர்க் வித் யூ பீப்புள். உங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது என்னை நானே புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன் உள்ளுக்குள்ளேயே. சார், ராஜு சார் கூட நடிக்கும் பொழுது நேற்று ஒருத்தர் படம் பார்த்துட்டு சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு அப்பா எங்களுக்கெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார், அது ராஜுவுக்கு கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு படம் பார்த்தவர் என்கிட்ட படம் முடிச்சுட்டு என்கிட்ட பேசினார். எதுக்காக அந்த ராஜுங்கிற ஒரு நடிகர் எப்படி ஜெல்லாக முடியுது அப்படின்னா, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஈகோ இல்லாத தன்மை தான் ஒருத்தரை சக்சஸ் உடைய உச்சத்துக்கு கொண்டு போகும். ஆஃப்டர் லாங் டைம் ராஜு கிட்ட நான் அதை பார்க்கிறேன். plenty of talents without ego, ready to receive at any time with any creator, because Raju himself is a creator. So இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத பெரிய அனுபவம். இந்த படத்தில் டயலாக்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லாமா? டயலாக் சொல்லி உனக்கும் படத்துக்கு சம்பந்தமே இல்லை, சொல்லாத வீட்டுக்கு போன அர்ஜென்ட் வேலை இருக்கா சார்? சார் ஒன்னொன்னா சொல்லி 30 வருஷமா ஓடிட்டு இருந்த கடிகாரத்தையும் முடிச்சு விட்டீங்க சார். அவர் இப்போ வெளில போயிட்டு வந்துட்டாரு சார். அப்படியா? ஆமா சார். சொல்லுங்க சார், நீங்க சொல்லலாம் சார், சொல்லுங்க சார். சரி சரி சரி. ஒரு 2 ஜெனரேஷனுக்கு கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லலாம்லப்பா, அது சொல்லலாம்லப்பா. ஓகே. ஒருத்தர் லவ் பண்ணா, லவ் பிரிஞ்சிருது, பிரேக்கப் ஆகிடுது, அவன் கூட போனா, இது பண்ணா, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி இந்த ஃபில்ம் மாதிரியே போகும். இளைஞர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டே இருப்பானுங்க. அம்மா அப்படின்னு ராஜு கூப்பிடுவார் அவங்க அம்மாட்ட. அம்மா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொல்ற, அவன் என் ஃப்ரெண்டுமா. சார், ஸோ நேத்து பார்த்தது ஸ்பெஷல் ஷோ இல்ல, இப்ப பாக்குறதா ஸ்பெஷல் ஷோ என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்ப வேண்டாமடா சார். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்க சார். அவங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த படம் நிச்சயமாக இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, எல்லா தலைமுறையும் கொண்டாடக்கூடிய படம் பன் பட்டர் ஜாம். அவசியம் ஜூலை 18 பாருங்க. எப்படி? தேங்க்யூ சார். கிளைமேக்ஸ் மட்டும்தான் சார் சொல்லு. தேங்க்யூ சார். அருமை அருமை. அடுத்தபடியாக பண்றதுக்கான நேரம். So I would like to welcome Adya and Bhavya on stage, please. Come on. Hi. 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 எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது. ஸோ படத்தோட டீசர் லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் பீயிங் ஹியர். அப்புறம் பன் பட்டர் ஜாமை பற்றி சொன்னால், இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். எல்லாமே இருப்பாங்க, லைக் ஃபேமிலி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு நம்புகிறேன். அப்புறம் என்னோடய கேரக்டர் பேர் மது. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் கேரக்டர். அப்புறம் என்னோட கோ ஆக்டர்ஸ் ராஜு, பவ்யா, மைக்கேல், பப்பு, தேவதர்ஷினி மேம், சரண்யா மேம், அப்புறம் சார்லி சார், எல்லாரும். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செட்டே ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் படம் 18th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியாக போய் படுத்து பாருங்கள். அப்புறம் எங்களை ஏடிஸ், அப்புறம் பாரதி சார், அப்புறம் லங்கேஷ் சார் என்னோட அப்பாவா பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் சூப்பர். சொல்லக்கூடாதா? சொல்லிட்டேன்.
அப்படியா? ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. வி நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் தட். தேங்க்யூ. Here for supporting Bun Butter Jam. இந்த மூவியில் நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்லே நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆள் இருந்தாங்க, அங்கிள்ஸ் ஆண்டிஸ் எல்லோரும் இருந்தாங்க. எனக்கு ஆஃபர் வந்தாச்சு, நான் பார்த்தேன் பன் பட்டர் ஜாம். நான் உங்களுக்கு சொன்னேன் ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்டர் ஜாம். எல்லாரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஓ சூப்பர் ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு. அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்தாச்சு. They are like, oh, bun butter jam hit, they are laughing, everyone, like uncles, aunties, they all are laughing. அந்த பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு, ஓகே இஃப் தே ஆர் லாஃபிங் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கோ இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே ஃபர்ஸ்ட் ரீசன். அப்புறம் செகண்ட் ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ்லி த ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரிலேட் ஆயிடுச்சு. எனக்கு அப்பாவுக்கு, எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷன் காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க. அமேசிங் மெசேஜஸ். ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் வைல் ஆக்டிங் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் எஸ், கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், டு த காஸ்ட் அண்ட் த க்ரூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டைரக்டர் Raghav sir, he is a perfectionist. Amazing. I think when you watch the film you will know ஒரு ஸ்மால் அந்த விஷயம் இருக்குது, ஸ்மால் டீட்டெயிலிங் அவ்வளோ அழகான பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் ஆஃப்டர் சீயிங் த ஃபில்ம். ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் சதீஷ் ஃபார் ஹேவிங் ஃபேத் இன் மீ. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. I'm very very glad to work with this team. ஏன்னா இந்த டீம் if you have to like make a perfect film, the team should also be perfect, and I think each and every one of you are amazing in this. DOP, amazing job. Technicians are amazing. Editor, செம்மையா எடிட்டிங் பண்ணீங்க. நீங்கள் ரொம்ப ஜென்சியான எடிட்டிங் பண்ணீங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப அப்டேட்டடான இருக்கீங்க நீங்கள். Then obviously, yeah, John Abraham. So amazing work. And everyone, the choreographers, you are very good. Stunt master, amazing work. And coming to the cast, Charlie sir, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். லைக் you are a very spiritual person. Looking like on screen itself, I was feeling so happy and so like comfortable. You are an amazing artist. Seriously, I'm a huge fan of yours. Yeah, thank you. And Saranya ma'am and Devadarshini ma'am, they were amazing. அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க எனக்கு ரியல் லைஃப்பில். ஸோ அப்பாவோட கேரக்டரும் லைக் சார்லி சார் அண்ட் சார், உங்களுக்கு நீங்கள் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பீங்க. அதுவும் என் அப்பாவும் அப்படி தான் இருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் அது. அண்ட் யா, மியூசிக் டைரக்டர், ஓ மை காட், ஹவு கேன் ஐ எவன் ஃபர்கெட் யூ. உங்கள் மியூசிக்கே கேட்டாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தாச்சு எனக்கு. ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்கள். தியா தியா இஸ் மை ஃபேவரட் சாங் பர்சனலி. அண்ட் காஜுமா டுடே ஐ ஹர்ட் வெரி லைக் வித் த வீடியோ செம்ம. நீங்கள் ஆக்டிங்கும் பண்ணலாம் seriously. And then as I was saying, Saranya ma'am and Devadarshini ma'am, they were amazing. Pappu and Michael, you both were amazing. I loved acting with you. Adia, நாங்க ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஷீ இஸ் அன் அமேசிங் ஆக்ட்ரஸ். ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. In the previous film also I have admired her for that, and even in this film, after watching the movie, I have really loved her performance. Raju, outstanding. I have no words. என்ன எப்படி நோ சொல்றீங்க? legit, you deserve it. செம்மையா இருந்துச்சு. ஆஃப் ஸ்க்ரீனும் he made me laugh off screen. அந்த சீன் பண்ணிட்டு போது I am laughing. எனக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. I am not able to act because of that. And on screen செம்மையா பண்ணிருக்காங்க. I think definitely you have a very very bright future. I am looking forward to work with you again. This whole team, amazing job. ADs were also very good. ADs, thank you so much for tolerating us, our tantrums and everything. ரொம்ப நன்றி. And thank you so much to the whole team, media, everyone. ரொம்ப நன்றி. யா, சூப்பர். அண்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு.
ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் மிஸ்டர் பப்பு? ஏன்னா அவர் நீங்கள் ரொம்ப நேரம் அவரை பற்றி பேசுங்க இப்படி ஏஞ்சாரு அப்படின்னு அப்படி மறுபடியும் உட்காந்துட்டார் அண்ணன். ஸோ இன்னும் ஒரு வார்த்தைகள் அண்ணனை பற்றி பேசுனீங்கன்னா இட் வில் பி குட். பப்புவை பற்றி சொல்லணும்னா லைக் எந்திரிச்சிருங்க அந்த அவர் அந்த ஸ்போர்ட்லயே நமக்கு அப்படியே சிரிப்பு வரும் அவர் பண்றது எல்லாமே. ஸ்போர்ட்டிலே? ஆமா, சும்மாவே அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருப்ப? நான் அப்பவே சொன்னேன் ராகவ் சார் கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் நடிக்கிறது வந்து பண்ணிருக்காரு. ஐ ரியலி லவ் யுவர் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ சந்தோஷமானே பேட்டேன். நன்றி. தேங்க்யூ தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. அடுத்தபடியாக எனக்கு ரொம்ப பிடித்த 2 நபர்கள் மைக்கேல் அண்ணா அண்ட் பப்பு அண்ணா. 2 பேருமே ஸ்டேஜ் வாங்க. சூப்பர், நிறைய வார்த்தைகள் பேசுங்க. பன் பட்டர் ஜாம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் இந்த படத்துக்கு நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும். முக்கியமாக எனக்கு ஃபர்ஸ்ட் என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தது வந்து ராகவ் சாரும் அதுக்கப்புறம் குரு ப்ரோ. ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் எல்லாருக்கும் இங்கே தேங்க் பண்ணணும். ரொம்ப டைம் இல்லாத காரணத்தினால டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அண்ட் ராஜு ஒரு பெஸ்ட் கோ ஆக்டர்னு அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆன் ஸ்க்ரீனை விட ஆஃப் ஸ்க்ரீன் அவர் கூட அவ்வளோ சிரிச்சிருக்கேன், அவ்வளோ பேசியிருக்கேன். இந்த படத்து மூலிமா எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு அவர்கிட்ட. அண்ட் இந்த படத்தை டிசைன் பண்ண சதீஷ் ப்ரோ ஒரு சூப்பரான ஒரு டீமை வந்து அசைன் பண்ணி இந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர். அண்ட் பாரதி அண்ணா எங்களை வந்து அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி எங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக ட்ரீட் பண்ண வச்சது வந்து அண்ணா தான். அண்ட் பவ்யா அண்ட் ஆத்யா சூப்பரான ஆக்ட்ரஸ். நீங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நிவாஸ் ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களோட மியூசிக். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்கள் கூட நான் ஒர்க் பண்ண நினச்சிட்டா நான் இந்த படத்துலேயும் நான் ஒர்க் பண்ணிட்டேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் டைரக்டர் சார் ராகவ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி. ரொம்ப சந்தோஷம் இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு. திரும்பவும் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நான் வந்து டைரக்டர் சார் கூட அதிகமாக பேசணுன்னோ இல்லையோ அதிக நேரம் நான் அவர் கூட தான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா எங்களோட கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னை வந்து அவ்வளோ வந்து ரசித்து என்னை வந்து அவரோட பார்வையில் இந்த படத்தை என்னை பார்க்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாம் மறந்துட்டேன் நான். ஆக்சுவலாக பப்பு கூட எனக்கு காம்பினேஷன் இல்லை, பட் இஸ் அ வெரி குட் ஆக்டர். திருச்சின்றபுரத்துலேயே மனுஷன் கிழிச்சிருப்பார். தேங்க்யூ தலைவா, தேங்க்யூ. மணி 9:30 ஆச்சா? 9:30. தீபக் ப்ரோ. எஸ் ப்ரோ, உங்களோட பெரிய ஃபேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இன்னொரு வாட்டி மைக் வாங்குவீங்களா? இல்லை கேட்டுக்கிட்டேன். ஓகே, டைம் ரொம்ப எடுத்துக்கல. இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புள்களுக்கும் நன்றி. அண்டு மேடையில் வந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி. சம்டைம்ஸ் ரொம்ப கூட்டத்தை பார்த்தினா ஒரு மாதிரி ஷையாக கை நடங்க ஆரம்பிச்சிடும், அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் படமாக பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும். இந்த பஞ்சு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் கீழே உட்காந்து. இப்போ எல்லாரும் வந்து பேசிட்டாங்களே, இப்போ நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எனக்கு வந்து இங்கே வந்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன். நிறையா கிளிப்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுலையாவது நான் வந்துடுவேன் தேடிக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் வந்தாங்க படத்தில் நடித்தவங்க. நான் வரல, நான் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருந்தேன். டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் இதில் தான் வரல, படத்தில் வந்துடும்ல அப்படின்னு. வருவீங்க அப்படின்னாரு. இந்த விஷயம் எங்கே எனக்கு தெளிப்பட்டுச்சுன்னா வந்து சார் கோகுல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பெரிய ஃபேன் நான் உங்களோட படத்துக்கு. அவர் என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி சொன்னார், ஏகாஷ் அப்படின்னாரு. அங்கே வந்து சார் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா என்கிட்ட கதை சொல்லும் போது சொன்னார், ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க, பப்புன்ற பேர் போய் ஏகாஷ்னு வச்சுருவாங்க பாருங்களேன் அப்படின்னாரு. ஸோ அது இங்கேயே இத்தனை பேர் என்னை விஷ் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பிளஸ்டாக இருக்குது. அண்டு கண்டிப்பாக இந்த படம் உங்களை எந்த விதத்துலையும் ஏமாற்றாது. ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் குட்டான ஒரு படமாக இருக்கும். சினிமாவில் 2 விஷயம் ஆக்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று நல்ல படத்தில் ஹீரோவாக நடிச்சிடணும், இல்லை நல்ல படத்தில் ஒரு பாட்டாக நடிச்சிடணும். ஸோ நல்ல படத்தில் வந்து ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் நான் வந்து அஃபிஷியலி ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம். எனக்கு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், அடுத்து என்ன படம் வரும்னு. ஸோ இந்த படம் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. அண்ட் இந்த படத்தை வந்து எனக்கு கொடுத்த டைரக்டர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துறதுக்கெலாம் பெருசாக வயசே இல்லை உண்மையாகவே, அதனால் வந்து வணங்கிக்கிறேன்.
அண்டு ப்ரொடியூசர், ஸோ எங்களுக்கு சம்பளம் போட்டவர். இப்போ தான் தெரியுது, எடிட்டர் சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர்கிட்ட பேசினார்னு. நானும் ப்ரொடியூசர்கிட்ட பேசியிருந்தேன்னா உங்களுக்கு என்னது சம்பளம், டபுள் சம்பளம் கொடுத்துருன்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் நம்பர் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் ஜோக்ஸ் பட் அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி. அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா ப்ரோ. உங்களோட நிரா பாட்டெலாம் நான் வந்து ஒரு 10,000 வாட்டி கேட்டிருப்பேன் ப்ரோ. அந்த அளவுக்கு எனக்கு இருக்கும் ப்ரோ. லவ் பிரேக்கப்பே இல்லை, ஆனால் கேட்டே இருப்பேன் அந்த பாட்டு ப்ரோ. அந்த அளவுக்கு எனக்கு மியூசிக் ஒரு பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த படத்தில் மியூசிக் ஒரு பெரிய ஒரு கேரக்டராக ஒரு பவராக இருக்குன்றது வந்து எனக்கு இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அண்டு கோ ஆர்டிஸ்ட்ன்றதை தாண்டி ராஜு பாய் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னியான பர்சன் மட்டும் கிடையாது, ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஒரு ஒரு ஜென்ட், அது என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் சொல்ல வேணாமா, என்ன சார்லி சார் மாதிரி என்ன ஆக்குறீங்க, அது வந்து ஒரு மாதிரி ஒரு அறிவாளியான மனுஷர்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அறிவான ஒரு மனிதர் அவர் வந்து ஆக்டர்ன்ற தாண்டி டைரக்டராக சீக்கிரம் அவரை பார்க்க போகிறீங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட்லாம் நிறையா வச்சுருக்காரு. ஐயா நீங்கள் சான்ஸ் ஏதாவது கொடுங்க என்ன. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் பாவியா, அப்புறம் வந்து ஆதிரா. ஸோ ஆதியா கரெக்டா, ஆதியா. ஸோ அவங்க கூட தான் எங்களுக்கு இல்லை ஆதியா மறந்துட்டியானே, இல்லை ஆதியா அது இல்லை அது கண்ணை பார்த்த உடனே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்ப்பா. அது மற்றபடி வேறு எதுவும் இல்லைப்பா. அது அவங்களும் சரி. ஸோ அவங்க கோ ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து சரண்யா பொன்னன் மேம், அப்புறம் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு திரும்பி ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் இன்னும் ஒரு வாட்டி கூட பார்க்கல. கேட்டால் சர்ப்ரைஸ்ன்றாங்க, ஏன் தான் தெரியல. எனக்கு அது படம் பார்க்காத போதே படப்படன்னு வருது. ஐயோ நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு. ஸோ அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்கேன். பட் எனக்கு இது படப்படப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்ப ஒரு மன திருப்தியாக, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட்டான ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். எப்படி ஃபுல்லாக நம்ம பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம், அந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்துட்டு போன திருப்தி இருக்கும். கிளாப் தட்டும் போது தெரியுது, தயவு செஞ்சு பிடிச்சிடுறா அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நன்றி ஒன்ஸ் அகைன். இதே மாதிரி நல்ல படங்களில் நானும் பாட்டாக இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. உங்களை மறந்துட்டேனே பிரதர், சூப்பரா பண்றீங்க பிரதர். அந்த பஞ்ச் நல்லா இருந்துச்சு சார். பண்பட்டர் ஜாம்னா சொல்லிட்டு போங்க சார். நீங்க அந்த டிஓபி எப்படியாவது பேச வச்சிருங்க, அது ரொம்ப கஷ்டம். இப்படி பேச மாட்டான், பட்டாசு தான் பேசுன்ற மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க சார். நன்றியாவது சொல்லுங்க சார் எனக்காக. நான் விட மாட்டேன் சார், நன்றியாவது சொல்லுங்க. நன்றி. நெக்ஸ்ட். சரி ஓகே, விழாவின் கலைக்கிறேன். வாங்கண்ணா, வணக்கம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா வெளியில போக முடியுமான்னு தெரியல. எதையாவது சொல்லி ஐயா ஃபர்ஸ்ட் எல்லாரும் மன்னிச்சுக்கங்க, இது வேறையா. தேங்க்ஸுங்க, தேங்க்யூ. நன்றி. எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கணும். இங்கே வந்து பேசின எல்லாருமே என் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக கொஞ்சம் மிகையாக என்னை புகழ்ந்ததுனாலையும் என்னை இது பண்ணதுனாலும் எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. எனக்கு உங்கள் நிலைமையெல்லாம் ரொம்ப புரியுது. தயவு செஞ்சு அதை பெருசாக தப்பாக எடுத்துக்கூடாது. சாரி. ஓகே, சரிங்க. என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு. அண்ட் பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் அவர்னால தான் எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அவங்களால. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன். அந்த ஷோவில் வின் பண்ணது தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதில் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது சேருமே தவிர, நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் பிக் பாஸ்ன்ற ஷோ, அதுக்கு என்னை ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், படத்தில் நல்லா நடிக்கணும். இந்த மாதிரி மேடையில் ப்ரெஸ் மீட்லலாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்கே நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த படம் எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, முதல்ல இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், நான் படத்தில் எப்போவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன். ஸோ ஒரு வாட்டியும் படத்தில் நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசும்போது நம்மளை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா யோசிச்சிருக்கேன். பட் இன்றைக்கி யோசிச்சதை தாண்டி ரொம்ப ஓவராக இருக்குது. இப்போ பார்த்தா இன்டர்நெட்டில் நைட்டு ஃபுல்லாக போட்டு செஞ்சு வாங்கி போட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் இங்கே மவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது டைரக்ஷன் டீம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க எங்கே இருக்கீங்களோ வாங்க. அப்படியா? சரிங்க. அவர் சதீஷ் அதெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால ஐ வாண்டட் டு கிவ் தம் த ஹானர். தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருந்தீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பாபு சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுது அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது, நம்ம படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி இவ்வளோ நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த மாதிரி இது நம்ம படம் தானா, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவாஸ் ப்ரோ முதல்ல இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு சொல்லும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து நானே எழுதி இயக்கி நடித்து அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அது கொஞ்சம் லேட் ஆனதுனால இதை பண்ணேன். ஸோ அப்போ வந்து இந்த படத்தை பண்ணுறதுக்கு எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எந்தவித அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்னை நீங்கள் இதுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் அந்த படம் அது ஃபஸ்ட்டு பேசும்போது நம்மளுக்கு யார் கரெக்டாக தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஹோப்பே வந்து நிவாஸ் ப்ரோ தான். நிவாஸ் ப்ரோ வந்து ஹீஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். அண்ட் அவருக்கு அவர் டிசர்வ் பண்ணுற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நேற்று படம் பார்த்துட்டு இது வரைக்கும் நிவாஸ் ப்ரோ பண்ண எல்லா படத்தோட பாட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேற்று பண்ணதில் அவர் பண்ணது. அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் பக்கம்லாம் வந்து அவர் வந்து அவரோட வாய்ஸில் கத்தி தொண்டை தண்ணி கிளியை கத்தி ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு கையெல்லாம் வந்து ஐ மீன் என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் நிவாஸ் ப்ரோ. அண்ட் அப்புறம் டைரக்டர் சார், இவர் வந்து ராகவ் மிர்டாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னால், மிர்டாத்ன்றது ஒரு ஃபிலாசபருடைய பேர். ஸோ அது ஒரு ஃபிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தான் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு லைஃப்பில் டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட்டு உள்ள ஒருத்தர். ஸோ அவர் வந்து ஒரு ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்த எப்படி வந்து லேயர் பண்ணி கொடுக்கணுன்றது தெரிஞ்ச ஒரு டைரக்டர். இன்னொன்று எல்லாரும் இன்றைக்கி சொன்ன எல்லா பாராட்டும் எல்லாம் நடிச்சு கிடிச்சு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அது எந்த இல்லை, தயவு செஞ்சு நான் எடுத்துக்கவே மாட்டேன், சாரி. அது எல்லாமே டைரக்டரோடது. அவர் சொன்னதை நடித்ததுனால தான் மட்டும்தான் எனக்கு இது கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கீங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு படம், இவ்வளோ பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல என்னை வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். லைஃப்பில் மறக்க மாட்டேன். அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருமே டேரக்டர்ஸ். இவர் ஃபஸ்ட்டு டைரக்டர் அப்படின்னா செகண்ட் டைரக்டர் வந்து நம்மளுடைய எடிட்டர் ஜான் ஆப்ரஹாம் சார். எங்கே இருக்கீங்க? ஆமாம் சார். அவர் வந்து ஹீ ஹிம்செல்ஃப் அ டிரெக்டர். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டோரி எழுதி பண்ணால் கூட அவர் வந்து அதை டேபிளில் வேறு மாதிரி மாற்றினார். தேங்க்யூ சார். நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில். உங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மூணாவது டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர். இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருமே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியாக ஓகே ஆயிடுச்சு. இன்னொன்று எல்லாருமே ப்ரொடியூசர் சுரேஷ்ன்றாங்க, பேருமே சுரேஷ்ன்னு இருக்கு. அவர் யார் ஃபோட்டோ கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கார். WWFலாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ரோமன் ரெயின்ஸ் அண்டர்டேக்கர்னு சேர்ந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இது. ஹீஸ் அ நைஸ் ஜென்டில்மேன், ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். படம் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃப்ரீயாக போட்டு காட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியாக அங்கே இருக்கிறனால அந்த ஒரு ஜாலியில் அவர் அங்கேயே இருக்கார். இந்த நேரத்தில் அமெரிக்காவில் பார்த்து எங்களோட படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னும் போது இப்போ நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பயம்தான். இப்போ நானே காசு வச்சுருந்தா புதுசாக வர்றவனை நம்பி காசு கொடுப்பேனான்னு டவுட்டு தான். என்னைய நம்பி கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலி எங்கள் அப்பா இருந்திருந்தால் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பார். ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. என்னை நம்பி இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க. இதை வந்து நான் என்ன சொல்கிறது, இப்போ நடந்து எதாவது கூட தப்பாயிடக்கூடாது, ஏதோ ஒன்று இதுவாகி சும்மா ஏதாவது ஓவராக பேசினா. இப்போ ரீசெண்டாக எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல. ஸோ இல்லைன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவராக வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தா இதைத்தான் விடிய வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமாக இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு வந்து லாஸ்ன்றது ஒன் ஃபில்ம் அவே தான் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளாக ஃபீல் ஆகிறேன். ஸோ எல்லாருமே ஹீரோன்னு சொல்கிறாங்க, இதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோன்னா பொதுவாக படத்தில் அம்மாவை காப்பாற்றுறவங்க, இல்லை ஆபத்தில் இருக்க காப்பாற்றுறவங்க அம்மா இல்லை. என்னை வச்சு
படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாற்றிட்டேன்னா அன்றைக்கி நான் ஒத்துப்பேன் நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஸோ சுரேஷ் சார், உங்களுக்கு வந்து நிறையா பணம் வரணும் இந்த படம் மூலமாக. இன்னும் ரொம்ப நிம்மதி இல்லாமல், அதாவது நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம். 2 வருஷம் காமெடி படம் எடுத்துகிட்டு சிரிக்கவே இல்லை, மூஞ்சில் யார் மூஞ்சிலுமே சிரிப்பே இல்லை, ஒரே சண்டைக்காடு எல்லாம் மாறி மாறி. ஏதாவது ஆர்ஆர் வந்து மியூசிக் ஒன்று போட்டு கொடுக்க போகிறோம் சீக்கிரம் அப்படின்னா மியூசிக் வந்தால் தானே போடுவார். உடனே மியூசிக்னா உட்காந்தானே வர்றதுக்கு அது எப்படி வரும்? அது அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. அவர் டைரக்ட் பண்ணும்போதே அப்படி பண்ணி இவர் உட்காந்துட்டாங்க, ஓகே ரெடி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஆர்டிஸ்ட் சீக்கிரம் பண்ணுன்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்களே தவிர எல்லார் மனசுலையும் அவ்வளோ பெயின் இருக்குது. இதெல்லாம் இந்த படம் சரி பண்ணிடணும். நீங்கள் எல்லாம் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும். இதுக்கப்புறம் கஷ்டப்பட முடியாது, காண்டாக இருக்குது. இதே ஏரியாவில் சும்மா வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்த நமக்கு வந்து இப்படி ஒரு இது நடந்திருக்கு எனக்கு தெரியுது. இது இங்கே பேசும்போதோ இன்டர்நெட்டில் தனியாக யூடியூப்பில் பார்க்கும்போதோ ஓவராக படுறாடே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் வந்து மாறி மாறி எங்கள் படத்தை நாங்கள் எப்படியாச்சும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுன்றதுனால எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் நம்பி வந்து படம் பார்க்கலாம். அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்களும் பாவம் எத்தனை படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. தேட்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து படத்தாக கூட தலையில் கொட்டுறாங்க. இன்னொன்று ஓடிடியில் பார்த்தீங்கன்னா என்ன படம் பார்க்கலான்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஸ்க்ரோலிங்லேயே 2.5 மணி நேரம் போயிடுது. இன்னொன்று ஃபோனு ஸ்க்ரீன் டைம்லேயே தான் இருக்கீங்க எல்லோரும். இப்போ பாருங்கள், எல்லாம் கேமரா வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம்லேயே நம்ம இருக்குது அப்படின்றதுனால எங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் என்ன அப்படின்னா, உங்கள் கண்ணை கெடுக்காத ஒரு அழகான கூல் டெம்பரேச்சரில் படம் கொடுத்துருக்காரு எங்கள் சினிமாட்டோகிராஃபர். அண்ட் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லாமல் உங்களை போட்டு தொந்தரவு பண்ணாமல் ஒரு அழகான எடிட்டிங்கில் சீக்கிரமாக உங்கள் டைமை மதித்து ஒரு படம் சீக்கிரமாக முடிகிற மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காரு எங்கள் எடிட்டர். அண்ட் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய பசங்க, நான்லாம் வந்து எங்கள் அம்மா சொல்லி திருந்தலை, நான் சினிமா பார்த்து திருந்தின பையன். நிறையா சமூக உணர்வு, நிறையா விஷயங்கள், இன்னும் வந்து என்ன சொல்கிறது, நிறையா சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நான். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு நல்ல ஒரு மெசேஜை சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். அண்ட் இந்த எல்லாத்துக்குமே வந்து நிவாஸ் தான் வந்து இதில் ஹீரோ. அண்ட் அவர் தான் வந்து இதில் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி, நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நிவாஸ். அவர் தான், அவருக்கு கொடுத்தது தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது எங்கள் படம், ஒருத்தரும் அவங்கவுங்க படம் மாதிரி வேலை செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற பணம் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் எல்லோரும் போய் ஃபேமிலியோட குழந்தையெல்லாம் நம்பி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பார்க்கலாம். அண்ட் இது வந்து என்னோட படம் இல்லை, இது ரொம்ப ஓவராக இருக்குது. இது வந்து என்னோட படம் கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு 3 ஹீரோ சப்ஜெக்ட். இவர் அண்ட் அவங்க அண்ட் பப்பு, மைக்கிள், நான் எல்லோரும் சேர்ந்து நடித்த படம். மைக்கிள் ப்ரோ வந்து அவர் ஹிம்செல்ஃப் அ ஹீரோ. அவர் எத்தனையோ படம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கும்போது விஜய் டிவியில் வந்து நெக்ஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து பயங்கரமாக சாதிக்க போகிறான்னு எல்லாராலையும் ஆன்டிசிபேட் பண்ண ஒருத்தர். 2வது ரோலில் இருந்துட்டு அது அங்கே உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும். நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நான், அது நீங்கள் இல்லை நான். ஸோ அதனால் ஹிம்செல்ஃப் அ ஹீரோ. இது அவர் படமும் கூட. அவர் அப்புறம் விஜய் பப்பு, அவர் வந்து மலையாளத்தில் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஹீரோவோட சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் ஒரு ஹீரோ. அண்ட் அவர் வந்து ஒரு குட்டி தனுஷ் நமக்கு. ஸோ அந்த நான் இந்த 3 பேருடைய படம் தான் இது. அண்ட் எங்கள் படத்தில் வந்து ஒரு குட்டி நயன்தாரா, ஒரு குட்டி அதித்தி ராய் ஹைதாரி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அவங்கள ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆல்ட்டு பிடிச்சி மினிமைஸ் பண்ண எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே இந்த படத்துக்கு அப்புறம் அந்த 2 ஹீரோயின்ஸை விட பெருசாகணும் அப்படின்னு சொல்லி நான் இயற்கையை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட பெருமை, இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது ஃபேஸஸ். இப்போ நான் எப்படி நடிப்பேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. இன்னொன்று இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை வேறு எதையாச்சும் பார்த்துட்டு வந்து மாற்றி பேசிட்டு எனக்கும் தெரில. இன்னொன்று நான் நடித்ததுனால என் படத்தை எனக்கு எப்படி சொல்லணுன்றது எனக்கு தெரியல. ஸோ நான் நடிச்சிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன், டைரக்டர் சொன்னதை கேட்க தெரியும். நானும் ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால, டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுனால டைரக்டர்கிட்ட ஒபீடியண்ட்டாக அவர் சொல்கிறத ஒபே பண்ணி நடிக்க தெரியும். நான் அதை பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. என் டைரக்டருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார். ஸோ அவர் வழியாக அவர் நினச்ச படத்தை எடுக்கிறதுக்கு நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து அந்த ஃபேஸஸ் வந்து அந்த போயிடுறேண்ணா சார்லி சார், சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம், இவங்க தான் வந்து இந்த படத்தோட ஃபேஸஸ். இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க, யார் என்னென்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ சார்லி சார் பண்ணுறாங்க, சரண்யா மேம் ஓ சூப்பர், அப்புறம் ஹீரோவாக யார் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க நம்மக்கிட்டே. ஸோ அப்போ அது நான் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி, இன்னொன்று வந்து படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, நம்ம நடுவில் நடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் ஹீரோ டைரக்டர் வந்து மைக்கில் சொல்லுவார், எல்லோரும் திரும்பி ஹீரோவை பாருங்கள் அப்படின்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கே அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம், அது காமெடியாக பண்ண விஷயங்கள்லாம், பட் ஸ்டில் சில விஷயம்லாம் ஹார்டாக ஹிட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களாம் தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா, நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது. இன்றைக்கி இங்கே நடந்ததை பார்த்தாலும், நீங்கள் சொன்னதெல்லாம் இது பண்ணாலும் கூட, இது வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் வந்து எது நல்லா போகும், எது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்க அப்படின்றது தெரில. இன்னொன்று எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாது தெரில. இன்னொன்று எந்த கதை நல்ல கதை, எந்த கதை நல்ல கதையில் பண்ணக்கூடாதுன்னு தெரியல. இன்னொன்று சில விஷயங்கள் நம்ம இப்போ பேசும்போது கீழே வந்து அதை எதுக்காக வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுதும் அப்படின்னும் தெரியல. ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு வந்து, விஜய் டிவி ஒரு பெரிய டெலிவிஷன் மீடியாவாக இருந்தாலும் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் இந்த யூடியூப்பும் தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். நினச்சா ஒரு நைட்டில் எல்லோரும் என்ன வேணாலும் ஆகலாம், நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது. நாங்கள் இன்னும் இறுக்கமாக, இன்னும் ரொம்ப பயமாக, பதட்டத்தோடு இருக்கோம். இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய சாப்பாடு இருக்கும். எந்த சாப்பாடை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் பன் பட்டர் ஜாம் எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் அந்த பசிக்குது அப்படின்னா பன் பட்டர் ஜாமை எந்த கடையில் வேணாலும் நம்பி சாப்பிட்லாம். குழந்தை ஃபீவராக இருந்தாலும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம், அமெரிக்காவில் இருந்தாலும் சாப்பிட்லாம், எங்கே இருந்தாலும் சாப்பிட்லாம், வயிறை கெடுக்காது. ஸோ அப்படி ஒரு சேஃபான ஃபுட். இந்த படமும் ஒரு சேஃபான படம். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு படம், நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் லங்கேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. என்னைய வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது, பட் இந்த படத்தை வந்து மினிமம் கேரண்டின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஏரியாலையும். உங்களை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. நாளைக்கு வந்து நான் இந்த சினிமா எனக்கு ஏதாவது கொடுத்து, எனக்கு திருப்பி சினிமாவில் தான் இருக்கணும்னு ஆசை, எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. நான் என்னைக்காவது ப்ரொடியூஸ்லாம் பண்ணி நான் அந்த மாதிரியான எதாவது இருந்தால் நான் உங்களெல்லாம் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். என் ஃபஸ்ட்டு படத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஸோ என் மனசில் எப்போவுமே உங்களுக்கு அந்த நன்றி இருக்கும். அண்ட் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து இங்கே நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் படம் பன் பட்டர் ஜாம் ரொம்ப ஹம்பிளான படம், ரொம்ப சிம்பிளான படம். இந்த படத்தை வந்து வெளியே தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறோம், ப்ரொமோக்கு என்னெல்லாமோ பண்ணுறோம், நிறையா விஷயங்களுக்கு வெளியில் போடுறோம். ஆனால் இன்டர்நெட்டுன்றது ஒரு கடல் மாதிரி. ஒரு விஷயம் போட 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 சாயந்தரம் வேறு ஏதோ ஒன்று வந்துடுது, அது மறைஞ்சிருது. இன்னொரு விஷயம் போட்டால் வேறு ஏதோ ஒன்று வந்துடுது, அது மறந்துடுது. இன்னொரு அதுனா காப்பி ரைட்ஸுன்றாங்க. இன்னொன்று இந்த பாட்டை பாடணும் அப்படின்னா அது அவர்கிட்டயே போய் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக பண்ணுற வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பண்ணி எங்களுக்குண்டான ஸ்பாட்டை நாங்கள் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒருத்தர் ஒரே ஒரு ஃபோன் காலில் எங்கள் படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சார். அந்த விஷயம் வந்து எனக்கு தளபதி விஜயனா வந்து ஒரு ஃபோன் காலில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து இப்போ அவர் என்னை எப்படி பார்க்குறாரு, அவருக்கு என்னை பிடிக்குமா, இல்லை என்ன விஷயத்துக்காக எனக்கு இதை விஷ் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. அவர் சொன்ன விஷயம் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து என் படம் தெரிஞ்சிருக்கு, எங்கள் படம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் தான் ஒரு சோல் ரீசன். அண்ட் அவர் வந்து ஒரு ரீசெண்டாக இருந்த ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார், அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலப்பா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரிலண்ணா. தேங்க்ஸ், நான் தேங்க்யூ ஸோ மச், ஐ ஓவ் யூ ஸோ மச், ஐ ஓவ் யூ மை லைஃப், தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ. ஸோ இந்த படம் வந்து உங்கள் யாரையுமே ஏமாற்றாது. எல்லோரும் தயவு செஞ்சு போய் தேட்டரில் பாருங்கள். வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தாலோ இல்லை உங்களோட நேரத்தை பேஸ் பண்ணியிருந்தாலோ சாரி, அந்த மாதிரி படத்தில் நடக்காது. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக சொன்னீங்க நிறையா விஷயங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.
அண்ட் ரொம்ப நேரமாக பதட்டத்தில் இல்லை நான் வரும்போதே என்ன பயத்தில் வந்தேன்னா, நான் இங்கே வந்து நிற்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்களோ, பிளாங்காக இருக்குமோன்ற பயத்தில் தான் நான் கிளம்பி வந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐம் ரியலி வெரி சாரி. எனக்கு எப்போவுமே வந்து பிரசன்ட் மீடியா தான் ஹீரோஸ். நான் இது எனக்கு கிடைக்கிற மேடல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய முதல் படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பெருசாக சேரல. பட் ஸ்டில் அந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான என் மேலே எனக்கு நம்பிக்கை கொடுத்த, நம்ம நல்லா தான் எடுத்திருக்கோம், ஆனால் பட் சம் ரீசன் போய் சேரலாங்கிற மாதிரி எனக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினது வந்து ப்ரெஸ் தான். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜான்சன் சாருக்கு நன்றி. அதுக்கப்புறம் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நான் ரொம்ப ஏன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் இனிமேல் யாரை தேங்க் பண்ணுறேன்னு தெரியல. எல்லா தேங்க்ஸையும் நீங்கள் எடுத்துட்டீங்க. என் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க பார்த்தீங்க. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னோட சொத்து. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. வாங்க ப்ளீஸ் சதீஷ். நான் ஒவ்வொன்றா போயிட்டே இருந்துச்சு. கடைசி இது ஒன்று தான் மிச்சம் இருந்துச்சு. அது குரு எங்க குரு வாங்க குரு. இவங்க தான் என்னோட டீம், என்னோட சப்போர்ட். குரு, ஆதில் ஹுசைன். இது வந்து இவரோட முதல் படம். மதுரையிலேருந்து கிளம்பி வந்த ஒரு ஹம்பிளான ஒரு பையன். எந்த பேக்ரவுண்டுமே எனக்கு சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஆளுங்கள்லாம் வளரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கணுன்றது நான் ரொம்ப மனசில் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு பையன் அவன். அண்ட் தென் சதீஷ் என்னோட பில்லர். பயங்கர எனக்கு ஆக்சுவலாக நான் படம் எடுக்கிறனோ இல்லையோ, ரொம்ப வருஷமாக என் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கார். எதுக்கு இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் படமே எடுக்கல. ஆனால் இருந்துட்டு அப்பயும் பொறுமையாக என் கூட இருப்பார். எனக்காக எல்லா வேலையும் செய்வார். நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவும் என்கிட்ட இருக்காது. பட் ஸ்டில் வந்து சப்போர்ட்டிவாக எப்பயுமே என் கூட இருப்பார். எப்போ ஃபோன் பண்ணாலும் டக்குன்னு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு சச்ச பில்லர். தேங்க்யூ சதீஷ். அண்டு ரோசர் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பையன். ரோசர் வந்து எதை வேணால் மேஜிக்கலாக இந்த நீங்கள் வந்துட்டண்டா ராஜா வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அனிமேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ரோசர் தான் பண்ணார். நிறைய ப்ரோமோ வீடியோஸ் வந்து அவர் பயங்கர சூப்பராக கட் பண்ணுவார். இஸ் கோயிங் டு பி அ பிக் ஃபில்ம் மேக்கர் சூன். அண்ட் இவங்க தான் என்னோட டீமு. வேறு ஆதில் ஹுசைன் என்னோட இன்னொரு அசிஸ்டண்ட் ஆதில் ஹுசைன். அவர் வரலன்னு தெரில. ஓகே நீங்களாம் போகலாம்ப்பா, நீங்கள் போகலாம். நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஹோப் இஸ் த ஒன்லி பெஸ்ட் திங், மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷாஷாங்க் ரிடம்ஷனில் வந்து ஒரு டயலாக் வரும். அது மாதிரி எனக்கு மொதல் படம் சரியாக போகல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மொட்டை மாடியில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். பேசாமல் சினிமா விட்டு போயிடலாம், அவ்வளோதான், நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணுறான். என் லைஃபுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவன். சதீஷ் சினிமாவாலா. எனக்கு வந்து படம் என்னை கண்ணை மூடி நம்புகிற ஒரே ஆள்னா சதீஷ் சினிமா. அவன் தான், சதீஷ் தான். என்னை பற்றி போய் எல்லாட்டையும் போய் சொல்லுவான். நல்ல கதை வச்சுருக்கான், நல்ல டேலண்டட்ரான். என்னை பற்றி அவ்வளோ பேர்கிட்ட வந்து இண்டஸ்ட்ரியில் போய் சொல்லியிருக்கான். அவ்வளோ இடத்துல போய் என்னை புஷ் பண்ணுவான். எனக்கு படம் நடக்குதோ இல்லையோ திடீர்னு ஃபோன் பண்ணி சம்மந்தமே இல்லாமல், உன்கிட்ட காசு இருக்காதுன்னு தெரியும், இந்தா 25,000 வச்சுக்கோ, இந்தா 50,000 வச்சுக்கோன்னு அசால்ட்டாக போடுவான். அந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சதீஷ். அப்போது மொதல் படம் எடுக்கிறேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்ததுன்னா, இல்லை சாரி, என்னுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து என் ஃபேமிலி மொத்தமாக ஒரு 25 பேரை கூட்டு போகணும்னு நினச்சேன். அதுக்கு புக் பண்ணுறது காசு இல்லை. அந்த காசும் போட்டேன். ஸோ இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். அண்ட் தென் என்னோட ப்ரொடியூசர், சச் அ கிரேட் ப்ரொடியூசர். இது மாதிரி எவ்ரி ஒன் ஷுட் டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரொடியூசர். அதுதான் என்னோட இது. ஏன்னா நம்ம நிறைய யோசிப்போம், நிறையா சிஜிலெலாம் படிக்கும்போது நம்ம வந்து அப்படி எடுக்கணும், ஸ்டான்லி கியூப்ரிக் மாதிரி எடுக்கணும், லூயி புல்வெல் மாதிரி டைரக்ஷன் பண்ணணும், அப்படி இப்படின்னு நம்ம 1008 தாட் ப்ராசஸோடு உள்ளே வரும்போது இங்கே சினிமா வேறு மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா நம்ம சொல்ல வர கதைகள் வேணான்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ். அப்போ நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நான் எழுதி சரி ஓகே நமக்கு நடக்காதோன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு சதீஷ் ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், அவர்கிட்ட 1 லைன் இருக்குடா, நீ டெவலப் பண்ணி பண்ணுறியா? 1 லைன் இல்லை 6 லைன் இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு இப்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சாகணும், நீ என்ன வேணால் சொல்லுன்னு சொன்னேன். அப்படி இறங்கி உள்ளே பண்ண ப்ராஜெக்ட் தான்.
அந்த கதையை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்ரமணியமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சுரேஷ், லவ் யூ ஸோ மச் ப்ரோ. இந்த படத்தை வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. என்னென்னா நான் வேடாங்கல் லென்ஸ்லாம் நான் கேட்ட லென்சிங் ஆகட்டும், நான் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், டிசைன்ஸ் முதற்கொண்டு நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடாது வரையணும்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணார். நான் என்னெல்லாம் ரொம்ப யூனிக்காக பண்ணணும்னு நினச்சேனோ அந்த யூனிக்கான விஷயங்களுக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டே இருந்தார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். இந்த படம் நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் சாத்தியம் இல்லை. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாரதி, நான் நிறைய பேரை தேங்க் பண்ண நான் மறந்துட்டேன். அண்ட் மை ஹீரோ முக்கியமாக நான் சொல்லிடுறேன். சச் அ ஃபென்டாஸ்டிக் படி. அவர் வந்து என் படத்தில் நடித்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா ஒரு டெபியூ ஃபில்ம் எடுக்கிறோம், புது படம் எடுக்கிறோங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக கேரி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வேணும். நம்ம சூப்பராக எழுதின லைன்ஸை கூட சுமாராக டெலிவரி பண்ணால் ஒன்றுமே வெளியே தெரியாமல் போயிடும். பட் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். இனிமேல் நான் ராஜு உங்களை நான் வந்து நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஆக்சுவலாக பிளாங்க் ஆகிட்டேன் எனக்கு எதுவுமே. அண்டு என்னை இங்கே வந்து நிறைய பேர் புகழ்ந்தாங்க. நிறைய பேருக்கு நான் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு நான் படம் பார்த்துட்டு தான் இது மாதிரி பண்ணாங்க. அண்ட் கோகுல் சார், உங்கள் வேர்ட்ஸ்லாம் வந்து என்னை ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நானும் சரி மேடையில் வந்து இப்படியே எமோஷன் கண்ட்ரோல் பண்ண நினச்சேன், முடியல. என்னை அவ்வளோ பேர் பயங்கரமாக நீங்கள் புகழ்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் லவ். அண்டு அதான் இந்த படம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்தது. லைஃப் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், ஜீரோ, நான் திருப்பியும் சினிமா விட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலான்னு நினைக்கும்போது அந்த ஹோப் வந்து இந்த படம் தான் எனக்கு கொடுத்தது. ஸோ ஹோப் இஸ் த ஒன்லி குட் திங், மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. சூப்பர் ப்ரோ. அண்ட் இந்த திரைப்படம் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வெற்றியை தேடி தரும். அண்ட் வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி இன்னொரு நபரை நம்ம மேடை கலைக்கணும். எஸ், ஐ வுட் லைக் டு ஃப்ரம் ரெயின் ஆஃப் ஆரோஸ் ப்ரொடக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப லேட் ஆகிட்டு, அதனால் நான் எல்லாரையும் தனித்தனியாக பேரை சொல்லி நன்றி சொல்ல முடியல. இந்த பன் பட்டர் ஜாம் உருவாக்குறதுக்கான அனைவருக்கும் நன்றி. ரெண்டாவது, என்ன தான் உருவாக்குனாலும் அதை கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்ற இது வந்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் என்னோடது தயாரிப்பாளர் ரெண்டாவது படம், மூன்றாவது படமும் தயாரித்து உறுதுணையாக இருந்த ராகவ் அவர்களுக்கு நன்றி. இது என் சார்பாகவும் என் தயாரிப்பாளர் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். பொறுத்து கொண்டிருந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ அண்ட் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்க தேவதர்ஷினி மேம் இன்னைக்கு அவங்களால சில பல காரணங்களால் வர முடியல, அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் பிரசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே, எங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஜூலை 18 அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற பன் பட்டர் ஜாம் திரைப்படத்தை தியேட்டர்ஸில் எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க, கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் கடைசியாக டிஓபி சார் நன்றி கூறுவார். சார் 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 ஒரு சார் ரொம்ப பண்றீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் இருந்திருக்கு. சாரி ஃபார் த டிலே பிரதர். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.